குடியில்லாத சமூகத்தை உருவாக்கணுங்கிறதா நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை, அண்ணன் சீமானுடைய கொள்கை. அவனுக்கு 1 லட்சம் கொடுத்தாலே உதவிதான். ஆனால் எந்த முறையில கொடுக்கறோங்கிற பொறுத்து இருக்கு. அப்ப தொடர்ந்து 50 ஆண்டுகள் இலவசம் கொடுக்கறது மூலமா அவங்களுக்கு ஒரு கையேந்திர அது ஒரு வாடிக்கை ஆயிடுது. தற்கொலை பண்ண போறாங்க, ஊருக்கே சோறு போட்டவன் தற்கொலை பண்ற ஒரு நாடகம் தான் நெல்லு விளையாட்டுன்னு ஒரு நாடகம். ஒருத்தருடைய குரல் மட்டும் ஒழிக்குது. என்ன இப்ப மற்றவங்கலாம் யாருன்னா தமிழுக்கு எதிரானவர்கள். அதுதான் நாட்டிலோட ஒட்டுமொத்த ஒரு பெரிய அரசியல் கோட்பாடே. சாராயம், மது, போதை, கஞ்சா, அது இது, பணம் 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 பிணமாயிட்டாங்க. பல இலவசம் பெண்களுக்கு சனம் பூரா பணம்டா 10 எந்திரிக்கும் செத்தவனும் உயிரோட வருவான்றாங்க. அந்த மாதிரி பணம் 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 ஓடி குடிச்சு வாழ்க்கைய மக்கள் தரிசா அழிஞ்சு போட்டான். அதை பூரா அல்ல ஆரம்பிச்சிட்டான். திருட்டு எல்லாமே திருட்டு, சாமியை திருட்டான் அண்ணே சீமா. இந்த மக்களுக்கு கொஞ்சம் புரிய கஷ்டமா தான் இருக்கும், தெரியாதவன். ஏன்னா வாங்கி சாப்பிட்டு ரொம்ப காலமா பழகிட்டான். அவன் உண்மையானவன்டா, அவனுக்கு துணைக்கு போன்னு அனுப்பி என் மக்கள்கிட்ட உண்மையாக சொல்கிறேன், நேர்மையாக சொல்கிறேன், என் தெய்வத்துடைய சக்தியாக சொல்கிறேன். இப்படி ஒரு மனுஷன் இருக்கிற வரைக்கும் அந்த நாடு, இப்படி மனுஷன் இல்லைன்னா தமிழ்நாடு அழிஞ்சு போகும். அதனால மக்கா ஊருக்கு உலகத்துக்கு உணவு அளிக்கிற விவசாயிக்கு, விவசாய சின்னத்தை தாங்கி நிற்கிற என் பிள்ளை சீமானுக்கு ஓட்டு போடுறேன். நான் இந்த மண்ணை போகிறேன். வெற்றி இல்லைண்டா இந்த மண்ணும் இல்லை மக்களும் இல்லை, இதே கருப்புன்னு அழிஞ்சிடுவேன். இப்போ கண் கலங்குச்சு. என்னன்னா அப்படியான அந்த எளிமையான வெகுளியான மக்கள் தான் நம்ம தமிழ் சமூகம். அந்த சமூகம் லட்சக்கணக்கில் படுகொலை செய்யப்படும் போதும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் ஈழத்தில். இங்கேயும் என்ன லட்சக்கணக்கான மக்கள் எல்லா வகையான சித்திரவதையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போதும் நம்ம சமூகம் படித்தவர்கள் முன்னேறியவர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னொரு 10 வருஷம் நான் ஒருத்தன் தாண்டா கத்துவேன், அப்புறம் நானும் போயிட்டுன்னு சொன்னேன். என்ன பண்ணுவீங்க? என்னடா பண்ண போறீங்க? தாய் ஒரு பிள்ளைக்கு தாய் எப்படி ஒரு தீங்க நினைப்பா அப்படின்னு சொல்லுவார். அது ரொம்ப பாதிச்சிருச்சு. இன்னொன்று இலவசம்னா யாருக்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இலவசத்தை எதுக்கு வாங்கணும்? நம்ம வீட்டுக்காருக்கு நிரந்தரமான வேலை, நம்ம பிள்ளைங்களுக்கு நிரந்தரமான வேலை இருந்தால். சீமான் அண்ணா குடி நிப்பாட்டுறது யாருக்கு உதவுதோ இல்லையோ, உண்மையால் அது எங்களுக்கோ எங்கள் குடும்பத்துக்கு உதவும். இந்த குடியால் தான் நாங்கள் உண்மையால் 7 வருஷம் ஆகுது எங்கள் அப்பா அம்மா பிரிஞ்சு, இந்த குடியால் மட்டும்தான். அப்படிப்பட்ட இயற்கையை பற்றி பேசுகிற ஒரு மனுஷன், ஒரு இறைவன் அண்ணன் சீமான் தான். கண்டிப்பாக அவருக்கு வாக்களிங்க, இல்லைன்னா நாடு நாசமாக போகும். முறையாக நாடகத்துறையில் இருந்துட்டு எல்லாத்தையும் நீங்கள் சொன்னீங்க. இந்த தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஸ்கிரிப்ட் ஒரு மேடைகளுக்கும் 2 மேடைகளுக்கும் ஒரு பிரச்சனை என்ற மாதிரி எல்லா பிரச்சனைகளை பற்றியும் பேசியிருக்கீங்க. இந்த மக்கள் பிரச்சனையை நீங்கள் எப்படி தேர்வு செய்கிறீங்க? அதுக்கான பயிற்சி எப்படி? இவங்கெல்லாம் அதில் எப்படி நடிக்கிறாங்க? இப்போ நான் அந்த யூனிவர்சிட்டியில் பண்ண மாதிரியே இங்கேயும் அதை எப்படி பார்க்குறேன்னா, நம்முடைய கட்சி பிள்ளைகளவே நடிக்க வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த உணர்வு இருக்கும். இப்போ நம்ம தொழில் முறையாக ஒருத்தர் சம்பளம் கொடுத்து கூப்பிட்டு வந்தோம்னா, அது திரைப்பட நடிகர், நாடக நடிகர்லாம் இருக்காங்க, அது பண்ணுறது இங்கே நமக்கு சாத்தியம் இல்லை. 2வது அந்த உணர்வும் வேணும். இப்போ வெயிலில் நிற்கணும், மழை பெஞ்சா அண்ணன் எப்படி நனையணும் அதே மாதிரி நனையணும், மக்களோட மக்களாக இணையணும், என்ன கொடுக்குறாங்களோ சாப்பிடணும், எங்கே படுக்க சொல்கிறாங்களோ படுக்கணும். இப்படியான கண்டிஷன்லாம் இதில் இருக்குது. இதுக்கு தொழில்முறை கலைஞர்கள் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. சம்பளம் வாங்கவங்க நடிப்பாங்க, இல்லை ஏசியில் நடிப்பாங்க, இல்லைனா ஏதோ ஒரு ஃப்ளோரில் நடிப்பாங்க, இல்லைன்னா அவுட்டோரில் ஏதோ ஒன்று. ஆனால் இங்கே அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் ஒன்று தான், ஒரே மாதிரி தான் இருக்கணும். அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஏற்ற நாடகமும் வேணும். ஒன்று அதை சுருக்கமாக சொல்லணும். நம்ம கொடுக்குற நேரம் அடுத்து அண்ணன் பேசுவார், பேசுனதுக்கப்புறம் அடுத்த மேடைக்கு போவார். இந்த மேடைக்கு அண்ணன் மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு நாடகம் போடணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போட முடியும். அதே மாதிரி பேச்சாளர்கள் அடுத்தடுத்த மாநில பேச்சாளர்கள் பேசுவாங்க. இது 2 கடையில் செய்யணுங்கிறது ஒன்று. இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரம். இதில் என்ன சொல்லணும் அப்படின் போது, அண்ணனுடைய வரைவு மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி என்ன சொல்ல விரும்புது, அது மக்களுக்கு எப்படி போய் சேர்க்கணும். இப்போ கருத்தியெல்லாம் அந்த வாசிப்பில் இருக்குது. இப்போ அண்ணன் காணொலியில் போடுறாங்க இந்த தேர்தலில். இப்போ இது மக்களுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்காது. இப்போ செல்ஃபோனில் கிடைக்கும், கூட்டத்துக்கு வந்தால் பார்க்கலாம். ஆனால் மக்கள் பார்க்குற வீதிகளில், கிராமங்களில் கிடைக்காது. அதை நான் இதை கிராமந்தோறும் வீதி நாடகமாக்குன்னு அதை முடிவு பண்ணேன். நான் பொதுவாக வீதி நாடகம் தான் அதிகமாக பண்ணுறாள். மேடை நாடகம் அது வேறு செட்டப்பில் பண்ணுவோம். இதுக்கு எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போக தேவையில்லை.
எளிமையாக பாருங்க, இருக்கிற சட்டையும் கழட்டி போட்டுருவோம். ஆமா. ஆமா, என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கிட்டு அப்படியே நடிக்கணும். ம். இது வீதி நாடகம். ம். மேடை நாடகம் உங்களுக்கு தெரியும், அது பெரிய பெரிய அதுக்கான செட்டப்லாம் வேணும், அதுக்கான லைட்டிங் வேணும். இதுக்கு ஒரு லைட்டிங் தேவையில்லை. இங்கிட்ட ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட்டோ அல்லது இங்கிட்ட ஒரு அறிக்கை லைட் இருந்தா போதும், நடிச்சிடலாம். என்ன வேணும்னா உடல் வேணும், குரல் வேணும். ம். அதான் வீதி நாடகத்தோட அடிப்படை தன்மை. நல்ல குரலும் நல்ல உடலும் ஆரோக்கியமா இருந்தா இந்த நாடகத்துக்கு நடிச்சிடலாம். சரி. இந்த ஸ்கிரிப்டை நான் என்ன பண்ணோம்னா, இப்போ அண்ணனுடைய அந்த வரைவுக்குள்ள இருந்து நாம ஒன்று ஆக்கணுமேன்னு சொல்லிட்டு இந்த கருப்பு நாடகம் அப்படிங்கிறத நான் உருவாக்குறேன். இந்த கருப்புங்கிறத நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, நம்ம தொன்மையான வடிவமா இருக்கு. எல்லா மக்களுக்கும் ஒரு காவல் தெய்வமா கருப்பனோ அல்லது நம்ம முனியசாமியோ அல்லது சுடலமாடன் இருக்காரு, ஐயனார் இருக்காரு. இந்த மாதிரி எல்லாருக்குமான பொதுவான ஒரு தன்மையாகவும் இந்த காக்கும் தெய்வமா இருக்காரு. இப்போ அந்த சாமி உருவத்துல வந்து மக்கள் கிட்ட அந்த பிரச்சனை இப்போ இந்த சாமி உருவத்திலேயே நாம இந்த கருத்தை சொல்லும்போது அவங்க அது நான் சொல்லலாம், இன்னொருத்தர் சொல்லலாம், ஆனால் கருப்பனே சொல்றாரா, அப்போ ஒரு உண்மை இருக்கணும்ல. கருப்பை வந்து பொய் சொல்லக்கூடாது, அவர் கவர்ச்சியும் பேச முடியாது. இங்க நடிக்கிற இந்த இருக்கக்கூடிய கோடாங்கி இந்த கருப்புகளோ பொட்டு வச்சா கூட வணக்கம் சொல்லித்தான் பொட்டு வைப்பாங்க, கும்பிட்டு வணங்கிட்டு தான் அருவாளை கையில் எடுக்கிறாரு. அப்ப நாடகம்னா கூட ஒரு உண்மை இருக்கு, அது ஒரு மரபு இருக்கு. அப்படி மக்கள்கிட்ட எதையும் சொல்லிட முடியாது, தேவையில்லாம பொய் சொல்லக்கூடாது, தேவையில்லாம கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு ஒழுக்கமாகவும் ஒழுங்காகவும் ஒரு ஸ்கிரிப்டை பண்ணுமேன்னு சொல்லிட்டு இந்த கருப்பன் வடிவத்திலேயே இந்த நாடகத்தை நான் உருவாக்கினேன். அப்ப கருப்பன் கிட்ட குறை கேட்கிறாங்க, தன்னுடைய எல்லா மக்கள் வந்து குறை கேட்பாங்க. என்ன கேட்பாங்க, கருப்பா எனக்கு இந்த மாதிரி எனக்கு போன தடவை கஷ்டப்படுத்திவிட்ட, நெல்லு விளையல, இந்த தடவை நல்லா ஒரு போக விளைஞ்சிடணும்ப்பா, கருப்பா என் பொண்டாட்டிக்கு நகை வாங்க முடியலப்பா, கருப்பா என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கணும்ப்பா, கருப்பா என் பிள்ளை நல்லா படிக்கணும்ப்பா, குழந்தை இல்லப்பா கருப்பா. இப்படி கருப்புங்கிட்ட ஏகப்பட்ட வழக்கம். சரி, இதே கருப்புங்கிட்ட மக்களுடைய பிரச்சனை என்ன கோரிக்கை வைப்பாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். பண்ணும்போது மக்கள் குடிநீர் பிரச்சனை, சாலை பிரச்சனை, லைட் இல்லாத பிரச்சனை, வேலை வாய்ப்பு இல்லாத பிரச்சனை, விவசாயிக்கு தண்ணீர் இல்லாத பிரச்சனை, விளைய வச்ச நெல்லை விற்க முடியாத பிரச்சனை, அப்புறம் அடிப்படை பிரச்சனை என்னென்ன இருக்கோ அத்தனையும் இவன் மூலமாவே சொல்லுவோம். இவனுக்கு அறிவுமான, கருப்பனுக்கு அறிவுமான மக்கள் அவங்க எப்படி தன்னுடைய குறைய கருப்பன்ட்ட கேட்க வைக்கணும்னு சொல்லி ஒரு காட்சி ஆகினேன். அப்படி ஆகும்போது இதுல அண்ணன் சொன்ன அந்த கருத்தியலோட இணையும் போது முதன்மையா இருக்கிற பிரச்சனையே குடிதான். இன்னைக்கு தமிழ்நாடு கூட டாஸ்மாக் இருக்கு. இந்த டாஸ்மாக் இந்த மக்கள் வந்து கருப்பசாமி கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க, கேட்கறாங்க குறைய. அந்த மக்களாக தான் இவர்கள் நடிக்கிறாங்க சுத்தி இருக்கிறவங்க. இப்போ ஒரு குடும்பம் டாஸ்மாக் குறைய வந்து சொல்றாங்க, கருப்பர் என்ன சொல்றாரு? இப்போ கருப்பர் அதுக்கு தீர்ப்பு சொல்லுவாரு. இதை நீங்க நாங்க சொல்றதை விட நான் சொல்றதை விட மேடைகளை பார்த்தா இன்னும் சிறப்பா இருக்கும். அதை நீங்க நம்ம வலையொலியில் எடுத்து காட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அதை நாங்க பயிற்சியை கூட எடுப்போம், நீங்க அதையும் கூட பாத்துங்க. ஒரு குடும்பம் வந்து கேக்குறாங்க, அந்த கேட்கறதுக்கு கருப்பு என்ன தீர்ப்பு சொல்றாரு? அந்த குடிகாரன இருந்தவன் ஒரு புள்ளைய இழந்துட்டான், குடியாலே தான் புள்ள வந்து எழுதி வச்சு செத்து போயிட்டான். என்ன சொல்றா, அப்பா குடிக்காதீங்க, அம்மாவை போட்டு தினமும் அடிக்காதீங்க அப்படின்னு கெஞ்சி அழுது தினமும் படிச்சுக்கிட்டு இருக்கு பிள்ளை அம்மா முன்னாடி அடிக்கிறான், புள்ள முன்னாடி அடிக்கிறான். அந்த புள்ள படிக்க முடியல, எழுதி வச்சு செத்து போயிட்டான். இது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நடந்தது. எனக்கு இந்த சம்பவம் மனசுல பட்டுச்சு, எப்படி பெண் சிசு கொலை மாதிரி. இதை நம்ம சொல்லணும் அப்படின்னு மக்களுடைய அந்த பிரச்சனையை எடுத்து அப்படி இது எல்லாத்துக்குமான கதையாவும் வாழ்க்கையாவும் எடுத்து கருப்புங்கிட்ட கேட்கும் போது கருப்பன் எப்படி பொறுப்பா அதுக்கு பதில் சொல்றாரோ அதுபடி மாறணும்ன்றதான் இந்த கதைக்குள்ள வருது. இது குடியில்லாத சமூகத்தை உருவாக்கணுங்கிறதான் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை, அண்ணன் சீமானுடைய கொள்கை. அதை அப்படியே வந்து கருப்பும் பேசுவார் இந்த நாடகத்துல. பேசும்போது எல்லாரும் உணர்வு ரீதியா கண் கலங்கி எல்லாரும் கட்டி குடிப்பாங்க. நாடகம் முடிச்சுக்கல போகும்போது இப்படித்தாங்க நடக்குது உண்மைங்கன்னு அழுவாங்க. இது வெற்றிடான்னு நினைப்பாங்க, ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும். பொதுவா வந்து ஒரு பிரச்சனையை வந்து மேடையில பேசுறதை விட, பக்கமா கதைகள்ல எழுதுறது படிக்கிறதை விட ஒரு நாடகத்தின் மூலமா எளிமையா கடத்திட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க. உலகத்தின் புரட்சிகர அமைப்புகள் எல்லாமே இந்த கலை பண்பாட்டு துறையை கையில எடுக்கல அப்படின்னாக்கா அது வீழ்ந்து போகும், இல்ல சரிந்து போகும், தொய்வா இருக்கும் அப்படின்றதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கலை பண்பாட்டு துறையை கையில எடுக்கணும் அப்படின்றதுதான் நாம் தமிழர் கட்சி இந்த பிரிவு எடுத்திருக்குது. இதன் மூலமாக இந்த 21ஆம் தேதி தேர்தல் தொடங்குனதுல, பிரச்சாரம் தொடங்குனதுல இருந்து இன்று வரை உங்களுடைய அந்த கலைப்பணி வந்து சரியா பங்களிப்பா இருந்திருக்குதா? என்னென்ன பிரச்சனைகளை நீங்க பேசியிருக்கீங்க மக்கள் கிட்ட கருப்பசாமி மூலமா? இப்ப இந்த குடி பிரச்சனை பேசுறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண் பிள்ளைகளை யார் அந்த சாரு அப்படின்னு ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு ட்ரெண்டிங்கா இருந்துச்சு, அல்லது யாருங்கிற தேடலா இருந்துச்சு இல்லையா? அந்த ஒரு பிரச்சனை. கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பின்மை, பெண் பிள்ளைகளுக்கான பாலியல் தொல்லைகள், இதை மையமா சொல்லணும். ஏன்னா அடுத்து பெண், நான் சொல்லிட்டேன், கருப்பனுக்கான அல்லது நம்ம மண்கான ஒரு அடையாளமா இருக்கிறது பெண் தெய்வங்களும் பெண்ணும் தான். அந்த பெண் பிள்ளைகளை இந்த மண்ணில
எவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு பாலியல் கொடுமை நடக்குது ம். அதை நம்ம சொல்லி ஆகணும். ம். முதன்மையான பிரச்சனையா எடுத்தோம். அதை எடுக்கும்போது இப்ப சமீபத்தில் நடந்த அந்த யார் அந்த சாரு ம். ஒரு பெரிய பல்கலைக்கழகம் ம். யூனிவர்சிட்டியில போய் ஒரு பிள்ளைய கெடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல ம். இவ்வளவு மீடியா வளர்ந்த இவ்வளவு நாகரிகமா இருக்கிறதுல ஒரு பிள்ளை படிக்க மாட்டேன்னு அழுகிறா, போக மாட்டேங்கிறா. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய கருப்பையிட்ட அம்மா கூட்டு வந்து காட்டுறா. ம். நல்லா படிக்கிற பிள்ளை, நான் கஷ்டப்பட்டு சீட் வாங்கினேன், ம். ஆனா அந்த பிள்ளை போக மாட்டேங்கிறா, ம். அது என்னன்னு தெரியல சாமின்றா. அப்ப கருப்பனுக்கு குழப்பம் வந்துருது. எப்படா ஒரு பிள்ளைய படிக்க போனவங்க படிப்பு பிடிக்கலையா, இல்ல யூனிவர்சிட்டி பிடிக்கலையா, இல்ல இப்ப வாத்தியார் பிடிக்கலையான்னு கேக்குறாரு. ம். அது கடைசியில திருநீரை போட்டு அடிச்ச உடனே அந்த பிள்ளை தைரியம் வந்து ம். சத்தமா சொல்லுவா, ம். அங்கது ஒரு சாரு, ம். அவனாலதான் நான் படிக்க முடியலன்னு. ம். அப்ப யாரா அந்த சாருன்னு கருப்பசாமி கேட்கிறாரு அருவாள் தூக்கிட்டு. சரி. அருவாள் எடுத்துக்கிட்டு யாரா அந்த சார் நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லும் போது ம். அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒட்டுமொத்த அரசியல்வாதிகள் பூரா நடத்துற இந்த கல்வி கூடங்கள் தான் ம். அப்படிப்பட்ட ஒரு ஆட்களை உள்ள ரவுடிகளையும் சம்பந்தம் பல்கலைக்கழகம் கல்லூரிக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் தான் நிர்வாகம் பண்ணிட்டு ம். இந்த மாதிரியான பிள்ளைகளை ம். துன்புறுத்துறாங்கன்னு தெரியுது. ம். இது மட்டும் இல்லாம வெளியில இன்னைக்கு எந்த பாதுகாப்புமே இல்ல. ம். இரவுல போனாலும் சரி, பகல்ல போனாலும் சரி, ம். எந்த பாதுகாப்பு இல்ல. பாண்டிச்சேரியில குறிப்பா ம். ஒரு நம்ம அந்த பிள்ளைய ஒரு சின்ன பிள்ளை 10 வயசு பிள்ளை, ம். அந்த பிள்ளை அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ம். அதை வந்து கடத்தி கெடுத்து கொலை பண்ணி ஆர்த்தின்னு ஒரு பொண்ணு, ம். அதை கொலை பண்ணி மூட்டை கட்டி கால்வாயில போட்டுறான். ம். இப்ப போலீஸ் அப்படிதான் கண்டுபிடிச்சு கொண்டு வருது. ம். இப்ப அவன் யாரான்னா ஏற்கனவே ஒரு வயதான ஒரு பெண்மணிய ம். கற்பழிச்சு கொலை பண்ண ஒரு கொலைகார அயோக்கிய. ம். ம். அவன் திரும்ப ஜெயிலுக்கு போயிடுறான். ஜெயிலுக்கு போன உடனே ம். இதே கவர்மெண்ட் ம். நீ வெளியே போன்னு ஜாமீன் கொடுக்குது. ம். திரும்ப வெளியே வர்றான். இப்போ ஒரு புள்ள ம். என்ன பண்ணுது, இவன் இதை கொலை பண்ணிடுறான். இது தூத்துக்குடியில் நடந்தது. ம். ம். நான் சொல்றேன், இப்ப இந்த உள்ள ஜாமீன்ல போய் வெளியே வந்தவன் தூத்துக்குடியில் நடந்தது. ம். 12வது படிக்கிற ஒரு பிள்ளைய கடத்தி அதே மாதிரி கொலை பண்ணி அதை கெடுத்துட்டான். ம். இது தூத்துக்குடி. இதுவும் நாடகத்துல கொண்டு வரீங்க, மேடையில கொண்டு இதை வரீங்க. மையமா வச்சு ம். இந்த கதையை அந்த தாய் அழுகிறது. ம். அது அதே மாதிரி பொள்ளாச்சியில நடந்த அந்த சம்பவம், ம். அவனுடைய அந்த அரசியல் திமிர்ல ம். அவங்க ஒரு எம்பி மகன் சொல்லப்படுற 4-5 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கடத்தி ம். அதை மிரட்டி அதை நிறுவனமாக்கி கெடுத்து பாலியல் பலாத்காரம் பண்ணி ம். அதை வீடியோ எடுத்து வெளியிடும் போது ம். அது எவ்வளவு பெரிய வலியை உருவாச்சு நமக்கு. அதே மாதிரி இந்த புள்ள ஆர்த்தி செத்தது, அதே மாதிரி தூத்துக்குடியில அந்த பெண் செத்தது. இதை மையமா வச்சு நாம அண்ணன் பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த வரைவுல சொல்லியிருக்காரு, நம்ம ம். கட்சி வரைவுல சொல்லியிருக்காரு. ம். அரபு நாடு மாதிரி ம். படிக்கிற பிள்ளைய தொட்டா அவனை நான் ஒரே தோட்டா ம். சுட்டேன், ம். சுட்டுருவேன். அதே போல ம். முதல்ல அந்த புள்ளைய அடக்கம் பண்ணி பண்றதுக்கு முன்னாடி ம். தப்பு செஞ்சவனை அடக்கம் பண்ணிட்டு தான் என் புள்ளையவே நான் அடக்கம் பண்ணுவேன். கருப்புசாமி வடிவத்துல சொல்றாரு. ஆமா, கருப்புசாமி வடிவத்தில் இப்ப இந்த கதையை நாம சொல்றோம். ம். ம். இப்ப இந்த செய்தியெல்லாம் மக்கள் கவனிக்கிறாங்க. ம். ம். பார்க்கும்போது சரிதான். ம். அப்ப நாம பொய்யா ஒண்ணு சொல்லல. ம். நடந்த சம்பவம் அதோட சேர்ந்த அண்ணனுடைய கொள்கையும் நம்ம கட்சியோட வரைவு திட்டமும் சரியா இருக்கு. சரியா இருக்கும்போது ஒரு மாற்றத்துக்கு இதுதான் சரின்னு மக்களே முடிவு பண்ணி எங்களை கை கொடுக்குறாங்க. ம். ம். இப்ப இப்படியானதை நம்ம கருப்புசாமி மூலமாவே ம். இதை நான் கொண்டு போய் பேச வைக்கிறேன். ம். கடைசியா நேத்து மேடையில பேசின விஷயம் என்ன என்ன கருத்து அடுத்து போய் இப்ப இலவசம். ம். இன்னைக்கு ம். இலவசங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சரி. இலவசம் எளிய மக்களுக்கு பெரிய தேவையாவும் இருக்கு. ம். நீங்க ஒரு 100 ரூபா கொடுத்தாலும் அவனுக்கு உதவிதான், ம். அவனுக்கு 1 லட்சம் கொடுத்தாலே உதவிதான். ம். ஆனால் எந்த முறையில கொடுக்குறோங்கிற பொறுத்து இருக்கு. ம். அப்ப தொடர்ந்து 50 ஆண்டுகள் இலவசம் கொடுக்கறது மூலமா அவங்களுக்கு ஒரு கையேந்திர அது ஒரு வாடிக்கை ஆயிடுது. ம். விடுப்பா தேர்தல் வந்தா காசு கொடுப்பாங்க, கை வச்சு கை ஏந்திக்கலாம், வாங்கிக்கலாம் ம். அப்படிங்கிற ஒரு பிச்சை எடுக்கிற மனநிலையை மாத்திட்டாங்க. ம். அப்ப இது பெரிய இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய கலாச்சார சீரழிவு. ம். நாம் ஆரம்பத்துல இருந்து இதை பாக்குறோம், கொஞ்சம் கொஞ்சமா தொடங்கி ம். இன்னைக்கு தேர்தல்னாலே இலவசம் தாங்கிற முதன்மையா வச்சுட்டாங்க. அரசியல்னாலே அது கொடுக்கணும்னு. அப்ப கொடுக்காத கட்சி, இந்த இலவசம்னே பேசாத கட்சி யாரான நாம் தமிழர் கட்சி தான். ம். ம். நாம கொடுக்காத ஒரு பக்கம் நிக்கிறோம், கொடுக்காத ஒரு பக்கம் நிக்கிறோம், கொடுக்குற முறை ஒரு பக்கம் நிக்கிறான். ஒரு 28 கட்சி பேரு சேர்ந்து நிக்கிறான் கூட்டணி. ம். இதை சொல்லணுமேன்னு சொல்லிட்டு ஒரு வடிவத்தை உருவாக்கணும். ம். இதுல இருக்கக்கூடிய முரண்பாடுகளை ம். ஒரு பாடலாகவும் தர்க்கமாகவும் நாங்க உருவாக்கி ம். இதை நம்ம இன்னைக்கு மக்கள் மத்தியில சொல்லிட்டு வரோம். ம். ம். அப்படி சொல்றதுக்கான ஒரு பாடலை தான் ம். நானே உட்கார்ந்து எழுதி ம். அதை நம்ம குழுவோட பயிற்சி எடுத்து ம். கொடுக்கறது யாரு, வாங்குறது யாரு, ம். கொடுக்க கூடாது, இதுக்கெல்லாம் ஒரு மாற்று திட்டம் இருக்குதுன்னு சொல்றது யாரு ம். அப்படின்னு சொல்லி நம்ம கற்பன் மூலமாவே சொல்றோம். ம். ம். இது ஒரு நாடகமாவும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ம். அது பாடல் வடிவத்துல இருக்கு. அண்ணன் வரக்கூடிய இடங்கள் எல்லாம் முன்னாடியே நாங்க பாடி ம். இந்த பாடலோட மேடையில நடிப்பீங்க. ஆமா, சரி ஆமா. சரி. அது ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. ம். இன்னொன்னு பயிற்சியோட இன்னொரு நாடகம், அது பெரிய நாடகமா இருக்கு. ம். நெல்லு விளையட்டும்னு ஒரு நாடகம். ம்.
அது ஒரு விவசாயியுடைய வாழ்க்கை. ம், ஒரு விவசாயி என்பவன் இந்த மண்ணுக்கு, இப்ப நமக்கு சின்னமே விவசாயி, ம். ஒட்டுமொத்த தமிழ்நாடே விவசாய தமிழ்நாடு குடும்பம் தான். ஆமா, ஆமா. இவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பெரிய பொருளாதாரம் பெரிய இது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்க போனாலும் நமக்கு மண்ணும் மண் சார்ந்த வாழ்க்கை முறை தான் ஒண்ணு இருக்கு. ம், ம், அந்த வாழ்க்கை முறையை எப்படி அந்நியமாகிட்டு இருக்கு, அந்நிய கம்பெனிகளுக்கு, ம், இன்னைக்கு இருக்கிற நிறுவனங்களுக்கு அப்படின்னு சொல்லி ம். அதை உள்ள கொண்டுட்டு வந்து ம். ஒரு விவசாயி கடைசியில நல்ல வேட்டி சட்டையோட இருந்து எப்படி கோடத்தோட போய் ம். தற்கொலை பண்ண போறாங்க. ஊருக்கே சோறு போட்டவன் ம், தற்கொலை பண்ற ஒரு நாடகம் தான் நெல்லு விளையட்டும்னு ஒரு நாடகம். ம். இது நான் எழுதி நம்ம முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அந்த கலை அப்ப நடந்தது அது. சரி. அப்போ உருவாக்குனது. ம். இப்ப அது வேற வடிவத்துக்கு ம். இந்த மண்ணில இப்ப இந்த மேடையில கருப்புசாமி மூலமா பேச கருப்பு வைக்கிறீங்க. மூலமா விவசாயிகள் பிரச்சனையை. கொண்டு வரேன். ம். அது மாதிரி நாம் தமிழர் கட்சி அவர் சீமான் என்ன மக்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறங்கிற அந்த அடிப்படை கொள்கையிலே இதுதான்றத கருப்புசாமி பேசுறாரு. ஆமாங்க. ம், ஏன்னா அது கருப்புசாமி பேசினா தான் பொறுப்பான சாமியா இருக்கும், பொறுப்பாகவும் சேருங்கிறதுனால ஒண்ணு. ம், ரெண்டாவது நம்ம தெய்வங்கள்லாம் நம்பிக்கையான தெய்வங்கள், ம், நம்ம கற்பனை தெய்வங்கள் இல்ல. ம், ம். ஒரு வார்த்தைனால அதுல உண்மை இருக்கணும். அதை இப்ப நாங்க சொல்ற இந்த நாடகம், இந்த ஸ்கிரிப்ட், இந்த பாட்டும் அத்தனையும் உண்மையா இருக்கும். ம், இதுல எந்த புனைவு இருக்காது, எந்த தேவையில்லாத வார்த்தைகளும் வராது. ம். நடிப்பவர்கள் யாரும் கற்பனையாளர், இப்ப நான் சொன்ன அறிமுகப்படுத்தினவங்க எல்லாம் உண்மையான அவங்க வாழ்க்கையை விட்டுட்டு உணர்வோட இங்க வந்து நிக்கிறாங்க. ம், ம். இப்படி நாங்க நடத்துற நிகழ்வு மிக உணர்வுபூர்வமா மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்னு தான் நாங்க செய்யறோம். ம், ம், ம். சரி, இப்ப ஒவ்வொருத்தரை பத்தியும் அந்த அவங்க கிட்ட நான் கேள்வி கேட்கறேன். சரி. அங்க நம்ம கலைச்சேரன்ட்டு இருந்து கேட்கறேன். கேளுங்க. நீங்க இந்த கதாபாத்திரத்துக்குள்ள நடிக்கிறப்ப என்னவா உணர்ந்துருக்கீங்க? இது வரைக்கும் பல மேடைகளை 21ஆம் தேதி தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் பல மேடைகளில் பார்த்துருக்கீங்க. தொடர்ந்து சீமான் பேசக்கூடிய எல்லா மேடைகள்லையும் அங்கே என்னவா நீங்கள் மாறுறீங்க? நாங்கள் சில நேரத்தில் கவனிச்சிருக்கோங்க, அங்கே உங்களை மறந்து நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்க. ஒரு எமோஷ்னல்னு சொல்லுவாங்கல்ல, அது அந்த அந்த கதாபாத்திரமாகவே மாறுறீங்க எல்லாருமே கிட்டத்தட்ட. அதை பற்றி பகிர்ந்துக்கலாமே. அதன் மூலமாக அந்த மக்களுக்கு என்ன சொல்ல வரும் இந்த நேரத்தில்? எனக்கு வந்து என்னுடைய குடும்பத்தில் எல்லாருமே வந்து நாடக நடிகர்கள். என்னுடைய அப்பா, என்னுடைய மாமா, தாய் மாமன், என்னுடைய அண்ணன் எல்லாருமே வந்து நாடக கலைஞர்களாக இருந்ததுனால நான் ஆரம்பத்தில் சிறு வயசுலேருந்து எனக்குள்ள அந்த உணர்வு எனக்குள்ளே இருந்துச்சு. நான் பள்ளி கல்லூரிகள்லேருந்து நான் மேடை நாடகங்கள், வீதி நாடகங்கள், இந்த சமூக நாடகங்கள், அண்ணன் சொன்ன மாதிரி சமூக நாடகங்கள், கருத்தியலான நாடகங்கள்லாம் நிறையா வந்து கல்லூரிகள் வரையுமே நான் அதை வந்து நடிச்சிருக்கேன். எனக்கு அந்த மாதிரி எழுத்து திறமை, கவிதை எழுதுவது, கதை எழுதுவது, சமூக பிரச்சனைகளை பற்றி எழுதுகிற அந்த இதெல்லாம் இருந்து என்னுடைய மண்ணுமே ஒரு போராட்ட களமான ஒரு தியாகிகள் நிறைந்த ஊர். ஆம்பலாப்பட்டு அப்படிங்கிறது வாட்டாக்குடி அரணியன் உளவிய அந்த ஒரு மண். அது என்னுடைய மண், ஆம்பல் மண்ணுங்கிறது. நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ராஜாஜி இங்கே ஆட்சி செய்த போது அது வந்து ஒரு சிவப்பு குறிக்கப்பட்டது, வட்டமிடப்பட்ட ஒரு அப்படியான ஒரு ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய ஊர்லேயே வந்து தியாகி ஆறுமுகம் அப்படிங்கிற தியாகிகள்லாம் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஒரு திராவிட சிந்தனையில் இருந்து பழுத்த திராவிட சிந்தனைகள் அது ரொம்ப அற்புதமாக அது வந்து அப்படியே கடத்தி நம்மளை கொண்டு வந்து அந்த உணர்வு. இப்போ இதுக்குள்ளே நம்ம வர்றது வந்து இப்போ இந்த தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது நம்மளை இழுத்ததுனால நம்ம அதுக்குள்ளே ஈடுபாடோடு நம்ம உள்ளே வர்றோம். நம்ம இனயுத்தம் நடந்தபோது 2009ஆம் ஆண்டு இனம் அழிக்கப்பட்ட போது அது உணர்வு நம்மளை தாண்டி கடந்து நம்ம இனம் ஏதோ ஒன்று கொல்லப்படுது. நமக்குள்ளே ஏன் இந்த ஒரு வெப்பம் ஒன்று உருவாகுது, ஒரு பெரிய சூடு ஒன்று உருவாகுது, என்ன காரணம் அப்படின்னா நம்ம இனம் அப்படிங்கிற போது அந்த இது குமுறலாக வெளிப்பட்டு நம்ம இங்கே ஒரு குரல் ஓங்கி ஒலிக்க துவங்கிய குரல். எல்லா குரலுமே அடக்கி வாசித்த போது ஒரு எரிமலை மட்டும் ஒன்று வெடிக்குது. இப்போ அது யாருன்னு பார்த்தா அண்ணன் செந்தமிழன் சீமான். ஒருத்தருடைய குரல் மட்டும் ஒலிக்குது. என்ன இப்போ மற்றவங்களாம் யாருன்னா தமிழுக்கு எதிரானவர்கள், வெற்று சமூகமாக வெற்று இனமாக இருக்கவங்கலாம் அமைதியாக இருந்தாங்க. தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர்கள், அப்படி தமிழர்களாக அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் அத்தனை பேருமே நமக்கு மாற்று இனமாக தான் இருந்திருக்கிறாங்க. நம்மளுடைய இனத்தினுடைய அடையாளங்களையும் மொழியையும் வச்சுட்டு நம்மளை ஆளுமை செய்தவர்கள் எல்லாருமே இனம் அழிக்கப்பட்ட போது அப்படியே அமைதியாகி போடுறாங்க. அப்போ இதுவரையும் ஒரு திரைப்பட இயக்குனராகவும் ஒரு சக மனிதனாகவும் இருந்த ஒரு மனிதன் உணர்ச்சி புலம்பா ஒரு பெரிய எரிமலையை வெடிக்கும்போது யாருன்னு பார்க்கும்போது அது தன்னுடைய இனம், தன்னுடைய மூத்தவன், தன்னுடைய சகோதரன் அண்ணன் செந்தமிழா இருக்கும்போது நம்ம அவர் பின்னாடியே பயணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் கட்டாயமும் காலத்தினுடைய கட்டாயமாவது நம்ம அவர் கூட 2009ஆம் ஆண்டுலேருந்து அவர் கூட பயணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி அண்ணனை தெரியும். வலிமையாக அவருடைய கரத்தை நம்ம அந்த நேரத்தில் பற்றி கொள்கிறோம். இதை விட்டால் நமக்கு ஒரு இது இல்லை அப்படின்னா அந்த கோட்பாடு நமக்கு பிடிச்சிருந்துச்சு. உயிர்மை நேயம்ங்கிற ஒரு உலக அரசியலாக இருக்கு இல்லையா, பல்லுயிர்களும் நேசிக்கிற ஒரு கோட்பாட்டை தெளிவு ஒரு ஆள் கிடைக்கும்போது அது நமக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருந்துச்சு. நான் அதுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ இதுக்குள்ளே இந்த கலை இலக்கிய பாசறை இதுக்குள்ளே வந்து அண்ணன் வந்து இதுக்குள்ளே நீ பயணி,
தம்பி அண்ணன் தம்பி இருக்கான், ஐக்கோ இருக்கான், நீங்கள் எல்லாம் சேர்ந்து 2 பேர் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். இந்த கட்டத்திலோடைய அண்ணனுடைய கருத்தை நீ பிடிக்காம திரைப்படம் அமைஞ்சிட்டாக்க நாளைக்கு நான் இல்லைனா என்ன திரைப்படம் பண்ண போறீங்க, நம்ம அரசியல் வந்தால் மட்டும் தானே நீங்களாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப வெக்கமாக இருந்து ரொம்ப அசிங்கமாக இருந்ததுனால அண்ணன் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நம்மளும் ஓடிட்டு இருக்கவன், நமக்கும் வாழ்வாதாரங்கள் இருக்குது, ஏதாவது ஒரு கலையில் பண்ணணும் அப்படிங்கிற வேட்கையோடு ஓடி வந்தோம். அது இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வரலன்னு அப்படிங்கும்போது நம்ம முழுமையாக அதுக்குள்ளே வந்து இந்த கலை பண்பாட்டுக்குள்ளே நம்ம ஒரு பொறுப்பெடுத்து செய்யணும். இப்போ நீ நடி, கவிதை எழுது, இதெல்லாம் பண்ணு, உனக்கான ஒரு இடம் இதில் ஒதுக்கப்படும் அப்படின்னு என்ன சொன்னாங்க. நம்ம முழுமையாக அண்ணன் ஐகோனன் கூடயே கலந்து பேசி இப்போ இதில் ஒரு நல்ல கதாபாத்திரம். 2009ஆம் ஆண்டு தமிழகம் முழுக்க அந்த இனப்படுகொலை நடந்த போது இந்த முள்வேலி முகாமில் அடைக்கப்பட்டு முள்வேலி முள்வேலி கம்பில் முள்வேலி முகாமை அறுத்தறிவோம் அங்கதான் வந்து தொடங்கணும். முதல் கலைஞனா பயணிச்ச பெருமை எனக்கு உண்டு. அதுல முதல் கலைஞனா அது ஒரு போராளியா, அது ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் இருக்கு, அது ஒரு கதை இருக்கு தனி. தமிழகம் முழுக்க அது பேசப்பட்டது, பெரிய அளவுல போட்டோம். ஆமா. இப்ப நடக்கிற நிகழ்ச்சிக்குள்ள வரும். ஆமா, இந்த நிகழ்ச்சி இந்த மேடைகள்ல நீங்க நிக்கும் போது என்ன ஆமா, இந்த உணர்வு மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆமா, இதுக்குள்ள சுருக்கமா அப்படியே சொல்லிட்டு வரீங்க. இதுக்குள்ள என்ன அப்படின்னா, இதுக்குள்ள ஒரு கதாபாத்திரமா தெரிவு செஞ்சு நம்மள இது பண்றாங்க. இதுல பெரிய வசனம் பேசி நடிக்கக்கூடிய இது இல்லைனாலும், ஆனா இதுக்குள்ள ஒரு கதை மாந்தனா ஒரு பொருளை, ஒரு அடையாளத்தை நம்ம பிடிச்சிட்டு நிற்கும் போது ஒரு உணர்வு வரத்தா செய்யுது நமக்கு. அது இருக்கு. ஆனா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொன்ன மாதிரி, எப்படி நீங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன போது கேமரா இயங்கும் போது அது எப்படி அந்த காட்சியை நீங்க அப்படியே விஸ்வரூபம் எடுத்து நடிக்கிறீங்கன்னா, காலுக்குள்ள இருந்து எனக்கு ஏதோ ஒரு பூதம் ஒண்ணு உடம்புக்குள்ள சேர்ந்துக்கிற மாதிரி, இந்த மேடையில் ஏறினோடனே ஒரு பூதம் ஒண்ணு உடம்புக்குள்ள இயல்பாவே அது ஏறிடுது. ஏன்னா நம்ம மக்களுக்கான பிரச்சனையை நம்ம சொல்றோம். நம்ம நாடகம், நம்ம வந்து ஒரு பாட்டு வழி சமூகமா வந்தது. குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு பாடல் பாடி கிளுகிழுப்பி ஆட்டி அப்படி நமக்கு ஊட்டி வளர்த்து வந்தோம்ல. மேடையில் ஏறும்போது அது அந்த உணர்வு நமக்குள்ள வந்துடுது. நம்ம மூலியமா நமக்கு இருக்க பிரச்சனைகளை மக்களுக்கு எப்படி கடத்தணும். அண்ணன் சொல்றது மாதிரி பேச்சு வழியா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசி கடத்துறது இல்லையா, இதுல ஒரு 2 பாடலை பாடி 2 வரியை பாடி உணர்வு ரீதியான ஒரு வசனத்தை பேசி நடிக்கும் போது அது எளிமையா வலிமையா மக்களை அது போய் சென்று சேருது அப்படிங்கறத நான் உணர்ந்தேன். எனக்கு அது வந்து ரொம்ப திருப்தியா இருக்கு, ரொம்ப நிம்மதியாவும் இருக்கு. இந்த எல்லாம் கேட்கறாங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க, இந்த கொடையை பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க, கொடை தானே அப்படி இல்லாம அது ஒரு ஆட்டத்தை ஆடி இந்த கொடையை சுத்திட்டு இருக்கும்போது கொடையை பிடிச்சிக்கிட்டு சும்மா இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கிறீங்களே நீங்க வந்து. அவங்களாம் கருப்பு எல்லாம் பேசி நடிச்சிட்டு இருக்காங்க, வசனமுள்ள அவங்க 2 பேர் தான் பேசுறாங்க, நீங்க ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா ஆமா ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கு. ஏன்னா மேடையில வெறுமையா நிக்காம ஒரு ஏதாவது ஒரு நடவடிக்கை நம்ம அந்த ஆக்ஷனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நாட்டியது அப்படிங்கிறது அது பண்ணோம். இது 2-3 கதை கருவை நாங்க உருவாக்கணும், ஆனா இது பண்ண முடியல. இப்ப இதுதான் அந்த கருப்பு ஒளியா, இதுதான் நம்ம கருப்பு குரலா. இந்த மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? மக்களுக்கு நாங்க என்ன சொல்ல வரோம், இந்த போதையிலிருந்து பாலியல் துன்புறுத்திலிருந்து ஒரு மாற்று அரசியலை நாங்க உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த நாடகம் எங்களுக்கு வந்து ரொம்ப வலிமையா பயன்படுது. இதை நாங்க அவங்கள்ட்ட சொல்லிடுறோம். இப்ப இந்த கருப்பு குரல் நாடகம் வழியா நம்ம என்ன பிரதிபலிக்கிறோம், என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அரை நூற்றாண்டுகளா நம்மளை ஆட்சி செய்தவர்கள் எல்லாருமே நம்மளை வந்து மது போதைகளுக்குள்ளேயுமே மக்களை வந்து மாத்திட்டாங்க. எல்லாமே போதை சமூகமா இது மாறி போச்சு. அதுல இருந்து வெளியில கொண்டு வர்றது என்ன முயற்சி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி நமக்கு வருவது. எப்படி இவங்களை இளைய சமுதாயத்தை மாற்றி கொண்டு வரது, ஒரு குடும்பம் சீரழிஞ்சு போச்சு, எல்லா குடும்பமும் இந்த மதுக்குள்ள இதாகி போச்சு. அடுத்து இயற்கை வளங்கள் முற்றிலுமாக சூறையாடப்பட்டு போயிடுச்சு. இலவசங்கள் அப்படிங்கிற பேர்ல அரை நூற்றாண்டுகளா கொடுக்கப்பட்ட இலவசங்கள் மூலியமா என்ன ஒரு பெரிய கேள்விக்குறியான அந்த சமூகமா மாறி போச்சுன்னா, உழைப்புல இருந்து எல்லாம் வெளியே எப்ப தேர்தல் வரும் அப்ப நமக்கு எல்லாமே முழுமையா கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கலாம். அது ஒரு 5 நாளைக்கோ 10 நாளைக்கோ கிடைக்கிற அந்த பணம் மட்டும் அப்படிதான்றது அவங்களுக்கு அந்த அறிவு இல்லாம போச்சு. இதை நாங்க எங்க கருப்பு குரல் நாடகம் மூலியமா மக்களுக்கு விழிப்புணர்வா நாங்க இதை வெளியில கொண்டு வரோம். அண்ணனும் அதை தான் சொல்ல நினைக்கிறாங்க. ஒரு பெரிய மறுமலர்ச்சியான ஒரு சமூகத்தை மட்டும் இது இப்படிதான் அந்த கலை இலக்கிய மூலமா இதை நம்ம வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த நாடகம் மூலியமா நம்ம இதை வந்து நம்ம வெளிக்கடத்தோம். அதனால அது இதுல ஒரு கதை மாந்தனா இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய பெருமையா இருக்கு, பெரிய பக்கப்பலமா நம்ம இருக்கிறது இதுல. அதனால நம்ம இதுல வந்து விவசாயிக்கு வாக்களிங்க இந்த நாடகத்தின் மூலியமா இந்த உணர்வுகளை சொல்லி, இந்த பிரச்சனைகளை சொல்லி, இந்த போதை வசதிகளை சீரழித்து போச்சு. அதனால மக்களை நீங்க பகுத்தறிங்க, இதுதான் பகுத்தறி, நீங்களா தெளிஞ்சு போடுங்க. வலுக்கட்டாயமா எங்களுக்கு நாங்க போடுங்கன்னு அண்ணன் சொல்லல, நாங்களும் சொல்லல. இது நாங்க சொல்றோம், இது நீங்க ஆய்வு பண்ணுங்க, நீங்க பகுத்து தெளிஞ்சு வாக்களிங்க அப்படின்னு நாங்க வந்து ஒரு மாற்று சமூகத்தை படைக்க முடியும். மக்களுக்கு வாக்கு கிட்ட நாங்க வர்றோம் அந்த நாடகம் முடியும். சரி, நம்ம கருப்பசாமி கிட்ட கொடுங்க. கருப்பசாமி மேடையில் இருக்கக்கூடிய கருப்பசாமி அது மக்களுடைய குலதெய்வத்துல ஒன்று. அந்த கருப்பசாமி இந்த 2026 தேர்தல் இன்னொரு சில நாட்கள்ல நடக்கிறது, மக்களுக்கு என்ன சொல்ல வராரு? உண்மையும் நேர்மையுமா மக்களுக்கு முதல்ல வாழ சொல்லித்தரணும்னு ஆசைப்படுறேன். கருப்பனோட வாக்கே அதுதான், சத்தியத்தை மீறப்படாது. தர்மம்னாலே உண்மைன்னு தான் அர்த்தம்.
இப்போ உண்மையா இருந்தா ஓட்டு போடணும். அரசும் சொல்லுது காசு வாங்காதீங்க, உண்மை நேர்மையுமா நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க. அதுதான் நாட்டிலோட ஒட்டுமொத்த ஒரு பெரிய அரசியல் கோட்பாடே. அப்ப அந்த விஷயங்கள்ல ஓட்டு போடுற மக்களை பல வழியில கொடுத்து பழக்கி கெடுத்து வச்சுட்டான். சாராயம், மது, போதை, கஞ்சா, அது இது, பணம் 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 பிணமாயிட்டாங்க. பல இலவசம் பெண்களுக்கு. ஜனம் பூரா பணம்டா 10 எந்திரிக்கும் நாய், செத்தவனும் உயிரோட வருவான்றாங்க. அந்த மாதிரி பணம் 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 ஓடி குடிச்சு வாழ்க்கைய மக்கள் தரிசா அழிஞ்சு போட்டாங்க. இப்ப நாங்க கருப்பெல்லாம் கம்மாக்கரை ஓரத்துல நாங்க வாட்டில் நிக்கிற ஒரு சாமிங்க, உண்மை நேர்மையமா நிக்கிற ஆளுங்க. எங்களுக்கு ஒரு வாழைப்பழம் கூட மாற்ற மாட்டேன், பாட்டேன் சேட்டேன் புய்யா. நாங்கள் போகிறோம் பழைய ஆதி கடவுள், அவங்க சீயாம் பாட்டேன் தாத்தீங்க, அவங்க தான் அந்த கருப்பு. அவன் தான் ஐயனார், அவன் தான் சொல்கிற மடை, அவன் தான் காக்கு வரேன், அவன் தான் மாயன். அப்படி வாழ்ந்த மண்ணில் வாழ்ந்துக்கு இருந்தவங்க. பெரிய கோயிலை பூராத்தையுமே காசு சேர்த்துன்னுமே அந்த அரசாங்கம் இல்லை அந்த ஆட்சியாளர்கள் ஒரு வியாபாரமாக மாற்றி அரசியலை அதை பூரா அள்ள ஆரம்பிச்சிட்டான். திருட்டு, எல்லாமே திருட்டு, சாமியை திருட்டான். இப்பதான் கருப்பை ஆத்திரத்துல பொங்குறோம் நாங்க. யாரா என்னடா அப்படின்னு வரும்போதுதான் எங்க அண்ணன் அரணியூர் சீமா ஒரு பெரிய கருப்பேன். கருப்பன்ல பல கருப்பு இருக்கும். குட்டி கருப்பு, சந்தன கருப்பு, சாட்டை கருப்பு, கோட்டை கருப்பு, வேட்டை கருப்பு, நொண்டி கருப்பு, சப்பானி கருப்பு, பாட்டல் கருப்பு, எண்ணெய் கருப்பு, இப்படின்னு மனசு எண்ணம் போல சியாங்க வாழ்ந்துட்டு செத்துருக்காங்க. இந்த பூமியில தேனாலும் பாலாரும் ஓடிச்சுன்ற காலம், எல்லாம் உயிர்மையா நேசிச்ச காலம். காசு பணம் பெருசு இல்லப்பா, கடவுள் மாதிரி இருக்கிறோம் மனசுதான்ப்பா பெருசு. அப்படி வாழ்ந்துக்கிற இந்த மனுஷங்களை பிணம் மாதிரி ஓட விட்டுட்டாங்க. அப்புறம் ஜாம்பி மாதிரி பூராமே ஒருத்தனை கடிச்ச எல்லாம் ஆண்டு 200, 400, 500, 1000, அண்டாவா குண்டாவா தாலியா பணமா, திருட்டு பயல்களை எவ்வளவு திருட்டணுமோ, மண்ணு பொருள் மற்ற குழந்தை பிள்ளைங்க சனங்க மனசு, அவன் என்ன, அவன் கவனம், அவன் சிந்தனை எல்லாத்தையுமே திருட ஆரம்பிச்சிட்டான். எந்த டிவியில எந்த இதை பார்த்தாலுமே அவன் விளம்பரம் மாத்தார். மக்களுக்கான ஒரு செய்தி இல்லை, வந்து சேரல. சின்ன பையன் சொல்லுவாங்க, ஏப்பா அங்கிருந்து ஒரு ஐஸ் வாங்கி கொடுத்தான், உங்க அண்ணன் 2 சப்பு சப்புனா, அதுக்கடுத்து அவன் தம்பி 2 சப்பு சப்புனா, அப்புறம் அவங்ககிட்ட போச்சு, கடைசி என்கிட்ட வரும்போது கொச்சு தாண்டா வந்துச்சுன்றான். இந்த கதை மாதிரியே எனக்கு 52 வயசு ஆகுது. நான் பல நாடகங்களில் பல சமூக இதுகளை அரசு துறையிலிருந்து பாத்ரூம் இல்லை, லைட் இல்லை, குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்க, இப்படி பல நீதிகளை நாங்கள் நாடகமாக போட்டிருக்கோம். கலவைக்கலான நாடகங்கள் மக்களுக்கு சின்ன சின்ன அறிவொளி ஏற்றுற மாதிரி, அவங்களுக்கு அறிவொளி காலத்துலேயும் நாடகம் போட்டிருக்கோம். கையெழுத்து போட சனதையாங்களுக்கு அந்த மக்களுக்கு எப்படி விழிப்புணர்வோடு வாழணும், ஒரு குப்பையை எப்படி போடணும், நம்ம எத்தனை குழந்தை பத்துக்கிறணும், எது நல்லது கெட்டது, சாராயம் இருக்கிறதா, கஞ்சா விற்கிறவன் நல்லதா, இப்படின்லாம் மாற்றி போடுற நேரத்தில் அவனை பூரா இப்போ ரொம்ப தப்பாக வாழ்கிறமே, என்னடா செய்யறது, பெரிய தீவிரவாதியே போயிடலாம்னா என் எண்ணம்லாம் தோணிடுச்சு எனக்கு சாதாரணமாக. அப்போ தான் எங்கள் அண்ணன் சீமா படிப்படியாக உண்மையை சொல்லி சத்தியத்தை சொல்லி கத்தி வராரு. ஆமா, அவரவே முதல்ல சொல்லுவாங்க, ஆளு குட்டாளா இருக்காரு, கரையன் இருக்காரு அப்படி சொல்லி ஒரு மாதிரியா இழிவா பாக்குற சமூகம். ஆனா சின்ன சின்ன கருப்புக்கு தான் இந்த நாட்டோட எல்லைய கட்டி காத்திருக்கோம். உண்மை சத்தியமா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப அப்படி கட்டி காத்ததுல எங்க அண்ணன் குழந்திருக்கா, எப்பா முதல்ல உயிர் பிழைக்கணும்னா சோறு சாப்பிடணும்டா, தண்ணி குடிக்கணும்டா, பச்சை தண்ணி, இப்படி அடிப்படை தேவையில்லாம எந்த வீட்டிலடா அடுப்பெரியும், எவன்டா உழ வைப்பான், தாயை கொண்டு தாலியை கொடுக்க முடியுமாடா, புருஷனை கொண்டுட்டு அவளை விதையா உட்கார வைக்கலாமாடா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கடா, நான் உண்மையத்தான் சொல்றேன் சொல்லி கதறாங்க அண்ணன். அப்ப இவருக்கு முன்னாடி இந்த 26 தேர்தலில் உண்மையா சொல்லி ஒரு நபருக்கு ஒட்டுமொத்த சாமி துணை நிற்குமாப்பா, நீ நானே இல்லை, காளி பேரை காளி அவர் கூட சாமியா இருக்கலாம், கருப்பேன் பெரிய கருப்பேன் சின்ன கருப்பேன் சாட்டை கருப்பு மாதிரி சத்தியத்தை சொல்லி 14 மணி
கோட்டை கருப்பு அம்புட்டுமே சேர்ந்து ஒட்டுமொத்த தெய்வமாக நிற்கிறாப்புல. ம். இன்னைக்கு மக்களுக்கு அவர் எவ்வளவோ சொல்லி மாற்றி பார்க்குறான், தடம் பெறலாம் நிற்கிறாப்புல. அசரலையே. அதுதான் தெய்வ வாக்கு. இது இயற்கை கொடுத்த சரித்திரம். அன்னை சீமா இந்த மக்களுக்கு கொஞ்சம் புரிய கஷ்டமாக தான் இருக்கும், தெரியாது அவனுக்கு. ஏன்னா வாங்கி சாப்பிட்டு ரொம்ப காலமாக பழகிட்டான். ஆனாலும் என்னை மட்டும் விட்டுருங்கடா, நான் உண்மைக்காகவே இருந்து செத்து போறேன்றாப்ல. என் வருங்கால பிள்ளைகளுக்கெல்லாம் என்னடா பதில் வச்சுட்டு போறீங்கன்னு கேட்குறான். இந்த கேள்வி எங்கே போய் சொல்ல போறீங்க? நான் ஒரு சின்ன வீடியோ பார்த்துட்டு அழுவேன். நீ நானும் இப்போ திண்டுட்டு எல்லாம் வாழ்ந்துட்டு செத்து போயிடுவோம், அவனுக்கு என்னத்தை வச்சுட்டு போறோம்னு கேட்பேன். ஏப்பா தங்கத்தை சேர்க்குறீங்க, பணத்தை சேர்க்குறீங்க, வீட்டை சேர்க்குறீங்க, காட்டை சேர்க்குறீங்க, நீரும் சோறு இல்லைன்னா எப்படியா வாழ முடியும்? ஆடு மாடு பூரா அழிஞ்சு போச்சு, விவசாயம் பூரா தரிசா போச்சு. எதுல என்ன செஞ்சு சாப்பிடணும்னு அவனுக்கு தெரியல, அவனுக்கு எதுவுமே தெரியாது. பெரிய காலேஜ் படிச்ச பயலுக்கும் கூட ஒரு சொன்ன மாதிரி நெல் எதுல விளையணும்னு கேட்கறவே இருக்கான். புளிச்ச தண்ணியில எத்தனை தண்ணி தெரியுமா? கஞ்சி தண்ணியில 6-7 தண்ணி இருக்கு. இவன் கல் தண்ணியை விட்டுட்டான், பல சரக்குக்கு போயிட்டான். இப்படி போதைக்கு மிகப்பெரிய அடிமையாகி இந்த தேசமே தன் வாழ்வின் குடியவே இழந்துட்டான். குடி இழந்தா செத்துக்கு சமந்தான். இதை மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லி வர்றாரு எங்க அன்னை சீமா. அதான் பெரிய கருப்பன். அவன் தான் பெரிய அறநூறு கருப்பன். பெரிய கருப்பன். ம். அறநூறுனா ரணமான பெரிய கருப்பன் அர்த்தம். ம். அரணை என்றால் அரணை கட்டி வாழ்றது இல்ல, கொடூரமான உக்கிரத்தின் கோபத்தின் உச்சம். ம். அவனுக்கு அத்தனை கடவுளும் மிச்சம் மாதிரி அவருக்கு சக்தியை கொடுத்துட்டான். ம். அதுக்கு தான் இத்தனை கருப்பு நின்று இந்த மக்களுக்கு 26ல சத்தியத்துக்கு மட்டும் ஓட்டு போடு, ம். உனக்கு 10 பைசா தர மாட்டேன்றார். ம். எதை கொடுக்கணுமோ அதைத்தான் ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு கொடுக்கணும். அப்படித்தான் அரசியல்வாதி இருக்கணும். கடவுளாக தான் கொடுக்கணும். கடவுளும் அப்படித்தான் ஆசிரியர் வழங்குவான். அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த கருப்பு சாமி வேஷத்தை போட்டு நாங்கள் எங்கள் அண்ணன் பின்னால 600 பெரிய கருப்புனா நீ நில்லு நாட்டுக்குள்ள, உங்க ஷியாம் பாட்டையும் போட்டையும் செத்த கருப்பைங்க வரான், காவல் தெய்வமா வெளியில், காவல் தெய்வமா வெளியில உன்னை கட்டி காக்குறான், எல்லையில் நிற்கிறான், என் பிள்ளைகளை போறான், நல்ல வழியில வழி நடத்தாப்பா ஆரம்பி அப்படி சொல்லும். மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டு ஏப்பா இது எது நடந்தனும் கிடையாது உங்களுக்கு. அண்ணன் சொன்னா உன் தாய் உனக்கு என்னைக்காவது கொண்டுணும் நினைப்பாளா பெத்த பிள்ளைய? அப்படி ஒரு அரசியல் தலைமை உனக்கு ஆண்டவனால் அனுப்பப்பட்டிருக்கு, அவரை நீ பயன்படுது. எங்க அண்ணன் அடிக்கடி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தையா இருக்கும். எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வந்திருக்கான், அவங்க எல்லாம் எனக்கு போட்டி கிடையாதா தம்பி, நம்ம தாத்தன் காமராசருக்கு எனக்கு தாண்டா போட்டின்னு வாப்புல. என்னன்னே சொல்றேன், எங்கெங்கே மோத வேண்டிய ஆளை விட்டு செத்து போனவனை சொல்லிக்கிருக்க அப்படின்னுவேன். படிப்பு கொடுத்தான், பசிக்கு சோறும் போட்டான், அவனை மிஞ்சி எதையாவது நம்ம செய்யணும்டா. அப்பதான் அவனோட வாரிசு நாம இன்னார் மகன் இன்னாரு அப்படின்னு சொல்லுவான்ல, அப்படி சொல்ற அளவுக்கு பேரை வாங்கணும். இவன் என்னடாண்டா அவன் அத்தா அப்பன் மச்சான் மாமன் அப்படின்னு ஒன்னொன்னா தொடர்ந்து போயிட்டு, இவன் கொஞ்சம் சரியா இருந்தா இவனுக்கு அவன் பரவாயில்லையே, அவனுக்கு இவன் பரவாயில்லையே, இப்படியே கொண்டு போய் 3 தலைமுறை கொண்டு விட்டாங்க. இன்னும் ரேஷன் கார்டில் 1/2 லிட்டர் குறையாத்தான் ஊற்றுறான். அரிசி நம்ம நாட்டில் நிறைய கொட்டி கிடக்குது, மாடுவோட அப்படி பார்த்துட்டு மோந்து பார்த்துட்டு போய் தண்ணி குடிக்க மாட்டேது, அவ்வளவு வீச்சமான அரிசி கொடுக்குறான். உணவுக்கும் உயிருக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்ன்றத எங்கள் 600 பெரிய இருப்பேன். அவருக்கு எவ்வளவோ காசு நோட்டு என்னென்னவோ தரமுன்றான். எத்தனையோ மீடியாவெல்லாம் ஏங்க நீங்கள் வரமாட்டீங்க, அதுக்கு என்ன இதுங்கிறான், கூட்டு நோட்டு, என்னை மட்டும் விட்டுருங்கண்ணே அப்படின்றாரு எங்க அண்ணன். என்னை விட்டுருங்க, அப்போ ஒருத்தன் அப்படி இருந்துட்டு போறேன், இந்த மண்ணுக்கு மக்களுக்காக நான் சாகுறேன், கூட்டணி இல்லாம இப்படி இருந்துட்டு போற மக்கள் கிட்ட பேசுறேன். எல்லாம் அயோக்கிய பேலா இருக்கானே. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, எங்க ஷியானை இழந்து செத்து போயிட்டான், அவன் காலத்துல இந்த கஷ்டத்தை பட்டோம். எங்க அப்பா இருந்தான், அவனும் செத்து போயிட்டான், இதே கஷ்டத்தை பட்டோம். நாங்க இருக்கோம், எங்க அண்ணன் பெரியவர் இருந்தான், அவனும் இதே கஷ்டத்தை போட்டு செத்தான். இப்ப நான் இருக்கேன், அதே கஷ்டத்துல ஓடிக்கி இருக்கேன். இனி என் தம்பிக்கும் என் தங்கச்சிகளுக்கும் எங்க பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைங்க வர்றாங்களே, அடுத்து பேரன் பேத்தியா, இதுக்கு என்னத்துல விட்டுட்டு போறோம்னு கேட்கிறான்.
இந்த கேள்விக்கு தான் அதை நினைச்சு ஓட்டு போடணுன்றீங்க. இந்த கேள்வி நினைச்சுதான் நீ இப்போ போய் பட்டம் அமுக்கணும், நீ இப்ப பட்டான தொடரும். விவசாயம் தொடரணும், விவசாயம் இல்லைன்னா தொட்டே ஆகணும். அழுதோர் அழுதால் உழுதோர் மடங்கி படுத்தால் உலகத்தில் பூமியின் சுழற்சி நின்றுவிடும். மறையோன் வாக்கு எங்க ஷியான் கருப்பனோட வாக்கு. அதுக்கு தான் எங்க ஐயா பெரிய கருப்பேன் சீமான உக்குரமா இறக்கி விட்டுருக்கான். உள்ள பேர் அவரை பாதுகாப்பு கேட்கிறா, ஏப்பா தண்ணியை குடிச்சுக்கப்பா, எப்பா நீ ஒரு ஆள் தான் இருக்க, எதிர்கட்சிக்காரன் எனக்கு தெரியும். இந்த கருப்பட்டு சொல்லுவான், ஏப்பா அவரை கொஞ்சம் பார்த்துக்குங்கப்பான்னு வாங்க எங்ககிட்ட. என்னடா களவாணி போய் உரம் ஒன்றா அள்ளி தின்னுட்டு கடைசி எங்கிட்ட வாழைப்பழமே வைக்காத கருப்பு கிட்ட எங்கிட்ட வந்து அவரை பார்த்துக்கன்றீங்க. பார்த்துக்குருமாப்பா, சத்தியமும் உண்மையும் கட்டி காக்க எங்கள் அண்ணன் சீமானம். அதுக்கு தான் இப்போ ஓட்டு போடுங்க அப்படின்னு மக்கள்கிட்ட பேசிங்க. வெற்றி பெற்றா இந்த நாடு வெற்றி பெற்ற மாதிரி எல்லாரும் நலமாய் வாழலாமாப்பா அப்படின்றது தான் எங்கள் நோக்கமா. கருப்பன் பூரா அத்தனை சாமிகளும் அவருக்கு துணையாக நிற்கிறோம், அது சத்தியம். நன்றி ஐயா. இப்போ கோடாங்கி வந்து அவருடைய இறுதி கருத்தா என்ன சொல்றாரு மக்களுக்கு? கோடாங்கி வந்து அந்த நான் தமிழர் கட்சி மேடைகள் வந்துட்டு மக்களை பார்த்து நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கும், என்ன சொல்ல வரீங்க? இந்த கோடாங்கி வந்து 36 வருடத்துக்கு முன்னாடி வந்து இதே அண்ணன் சீமானை வந்து மேடையில் தான் சந்தித்தேன். உசிலம்பட்டி மேடையில் வந்து நான் அதாவது அதான் தாமியாசா நாடகத்தில் அவர் அண்ணனை பார்க்குறேன். அப்போ நாங்கள் நாடகத்தில் சாமி ஆடி வரும்போது அவர் கீழே இறங்கி எங்களை கூப்பிட்டுட்டு, தம்பிகளா நீங்கள் எந்த ஊரான்னு கேட்டார். கருமாத்தூர் அப்படின்னு சொன்னோம். ஐக்கோவோட பிள்ளையாடா, ஐக்கோவோட தம்பியாடான்னு கேட்டார். அந்த வார்த்தை இன்னைக்கு 36 ஆண்டுகளுக்கும் பின்னும் இந்த காரைக்குடியில் அவரை மேடையில் தான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. பார்த்துட்டு டே தம்பின்னாரு. அந்த ஒரு தம்பின்ற சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் எனக்கு வந்து உசிலம்பட்டி நான் கலெக்ட் பண்ணி செய்யணும்னு ஆசை. அபிராமி தங்கச்சி அங்கே நிற்கிது, அண்ணன் பொண்ணு. அதை விட்டுட்டு தலைமையாக நிற்கிற நம்ம சகோதரன் அண்ணே தாய்ப்புலி செய்யணும். அப்போ தான் அந்த இந்த இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்த நாம் தமிழ் உறவுக்கும் ஒரு பேரா இருக்கும்ன்ற ஒரே காரணத்துக்காக நான் வணங்கும் தெய்வம், உண்மையான தெய்வம், இந்த நாடு 8 நாட்டில் 4வது நாடு, குடும்பத்த நாடு, கடைசாரி நல்ல ஒருவன் கூடிய பிரதான கோடாங்கி பூசாரி ஐயன், அதுக்கடுத்து கோடாங்கி 3வது பொறுப்பில் வசிக்கக்கூடிய நான் இந்த அருவா எடுத்து பொய் சொல்லுவேனா? பொய்யே சொல்ல மாட்டேன். உண்மை மட்டும் நேர்மை மட்டும் பேசுவேன். ஆனால் என் மனசில் என் தெய்வம் சொல்லிச்சு, அவன் உண்மையானவன்டா, அவனுக்கு துணைக்கு போகணும்னு அனுப்பிட்டு என் மக்கள்கிட்ட உண்மையாக சொல்கிறேன், நேர்மையாக சொல்கிறேன், என் தெய்வத்துடைய சக்தியாக சொல்கிறேன். இப்படி ஒரு மனுஷன் இருக்கிற வரைக்கும் அந்த நாடு, இப்படி மனுஷன் இல்லைன்னா தமிழ்நாடு அழிஞ்சு போகும். அதனால மக்கா ஊருக்கும் உலகத்துக்கும் உணவு அளிக்கிற விவசாய சின்னத்தை தாங்கி நிற்கிற என் பிள்ளை சீமானுக்கு ஓட்டு போடுறேன். நான் இந்த மண்ணை போறேன். வெற்றி இல்லைண்டா இந்த மண்ணும் இல்லை மக்களும் இல்லை, இதே கருப்புன்னு அழிஞ்சிருவேன். இது சாமி சத்தியம். சாமிக்காக இப்போ 2 கருப்பும் இப்போ பேசும்போதே அந்த அருளும் அந்த கருப்பும் அவங்களுக்குள்ள வந்த அந்த உணர்வை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து வசனமாக நடிக்கிற நாடக கலைஞராக இல்லை, அவங்க 2 பேருக்குள்ளேயுமே அந்த சக்தி இருக்குது. பாருங்க, கேள்வி கேட்ட ஐயா ஏகலைவனும் கண் கலங்குறாரு, எனக்கு இப்போ கண் கலங்குச்சு. என்னன்னா அப்படியான அந்த எளிமையான வெகுளியான மக்கள் தான் நம்ம தமிழ் சமூகம். அந்த சமூகம் லட்சக்கணக்கில் படுகொலை செய்யப்படும் போதும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் ஈழத்தில். இங்கேயும் இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் எல்லா வகையான சித்திரவதையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் நம்ம சமூகம் படித்தவர்கள் முன்னேறியவர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த 2 கருப்பு சாமியை எனக்கு உண்மையிலேயே எனக்கு மனசு ஆச்சு, என்னடா அது இப்போ உண்மை சத்தியம்ங்கிறது செத்துருச்சு, இனிமேல் வாழவே முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எல்லாரும் மனசுலையும் அது கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு மனுஷன் வெளியே வந்து இந்த கருப்பு சாமி மாதிரி இப்போ சொன்னது மாதிரி அரனூர்லேருந்து நான் ஒரு ஊருக்கு போயிருக்கேன். இப்போ ஒரு வறுமையான ஊர், முள்ளு காடு, பக்கத்தில் ஒரு கம்மா கரை, ஒரு வறண்ட பூமி. அந்த பூமியிலேருந்து ஒரு மனுஷன் இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒரு வளத்தையும் நலத்தையுமா உருவாக்கணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு இந்த மண்ணில் நின்று சத்தியம் பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நாங்கள் இந்த பங்களிப்பை செய்யும்போது நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் யாராருக்கோ ஓட்டு போட்டு
எதுக்காகவோ நீங்கள் நம்பி இருக்கலாம். ஆனால் இப்போ 2 கருப்பு சொன்ன சத்தியம் மாதிரி இந்த தேர்தலில் நாம் எதுக்காவது சோரம் போனோம்னா அது உங்களை பாதிக்காது. நான் சொல்கிறது சத்தியம், 2 கருப்போட நின்று சொல்கிறேன். உங்களை பாதிக்காது, உங்கள் எதிர்கால பிள்ளைகளை கண்டிப்பாக பாதிக்கும். அது கண்டிப்பாக அது தண்டிக்கும். இந்த இயற்கையை நாம் கைவிட்டால் அது எதிர்கால பிள்ளைகளை தண்டிக்கும். சுனாமி அல்லது இப்போ வந்த அந்த கொரோனா, அது 2 தான் சாட்சி. அந்த அலையை நம்மளால் தடுக்க முடியல. கடற்கரை பூரா நம்ம இழந்துட்டோம் உறவுகளை. கொரோனா உலகம் பூரா பல உயிர்களை இழந்துட்டோம். அதுதான் இப்போ இருக்கிற இந்த கருப்போட இந்த குரல் 2 சக்தியார் சொல்லுது. இயற்கையை நம்ம கைவிடக்கூடாதுன்னு. அதைத்தான் இப்போ அண்ணன் இப்போ சொன்ன மாதிரி அரணியூர்லேருந்து வந்த ஒரு கருப்பனா சொல்கிறாரு சீமான். அது சத்திய வாக்கு. எல்லா வகையும் வாய்ப்பும் இருக்குங்க. சீமான் நினச்சா எல்லா வகையான வாய்ப்பு இருக்குது. பணம் வாங்கிடலாம், கூட்டணிக்கு போயிடலாம். ஆனால் எதுவுமே வேணாம்டா, நான் உண்மையை பேசி செத்து போகிறேன்னு சொல்கிறார். இவருக்கு நீ ஓட்டு போடலன்னா வேற யாருக்கு நம்ம போட போகிறோம்? என் அன்பு சொந்தங்களே, விவசாய சின்னத்துக்கு ஒரு ஓட்டை போடுங்க. எல்லோரையும் பாதுகாக்கிற இந்த தேர்தல் ஒரு மாற்றத்தை உருவாக்கும்ன்ற நம்புகிறோம். ஒரே ஒரு கருத்து சொல்லுங்க. கோடங்கி சொல்லும்போது எல்லாருக்குமே அது அவருக்குள்ள உண்மையான கோடங்கி அவர் சொல்லும்போது கொஞ்சம் ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. மேடையிலே அந்த உணர்வோட தான் நாங்கள் இது பண்ணுவோம். அடிக்கடி அண்ணன் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த இயற்கையை பற்றி அவர் பேசும்போதெல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார். அது ரொம்ப எங்களெல்லாம் பாதிக்கும். அதிகமாக அவர் சொல்கிற மேடையில் நான் இன்னொரு 10 வருஷம் நான் ஒருத்தன் தாண்டா கத்துவேன், அப்புறம் நானும் போயிட்டேன்னு சொன்னேன். என்ன பண்ணுவீங்க? என்னடா பண்ண போறீங்க? தாய் ஒரு பிள்ளைக்கு தாய் எப்படி ஒரு தீங்க நினைப்பா அப்படின்னு சொல்லுவார். அது ரொம்ப பாதிச்சிருச்சு. வள்ளலார் சொன்னாராம் வள்ளுவர்கிட்ட, உனக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி ஒருத்தன் வருவான், அவன் தான் தமிழை தூக்கி அரியணையில் ஏத்துவான், அந்த மகன் தாண்டா நான் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ள பெரிய உணர்ச்சி பயங்கரமா இருக்கும். அந்த சத்தியத்தை வந்து நம்ம வார்த்தையில உணர்வான்னு சொல்லும்போது அந்த மகன் தான் இப்ப வந்து நிக்கிறார். அதுக்காகத்தான் நாங்களாம் கடைசி வரையும் அவர் கரம் பிடிச்சு இந்த விவசாயிக்கு நாங்கள் வாக்கிட்டு வரோம். ஏன்னா எல்லாருமே வேளாண்மை, எல்லாருமே விவசாயியோடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால இது வரும். அது கோடங்கி அந்த உணர்ச்சி ரொம்ப அதிகமா தாக்கி விட்டார். அண்ணன் வெற்றி பெறுவார், இன்னும் சட்டமன்றத்துக்கு போவார். உலகமுள்ள இருக்கக்கூடிய தமிழினம் இன்னைக்கு அதை ஒரு புள்ளியில இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க, அவதானிச்சிட்டு இருக்காங்க. விவசாயிக்கு ஒரு பதிவு பண்ணுங்க. எல்லாரும் நீங்க வந்து வாக்களிங்க, தயவு செய்து வாக்களிங்க. இதற்கு பிறகு ஒரு தருணம் கிடைக்காது. இதற்கு பிறகு ஒரு தலைவன் உங்களுக்கு கிடைக்க மாட்டான். பல்லுயிர்களை நேசிக்கிற ஒரு தலைவனை இன்னைக்கு கண்ணு முன்னாடி காலம் நிறுத்தி இருக்கு. அதை நீங்க அவசியமா உணர்ந்து போடுங்க. நாங்க உங்கள்கிட்ட பிச்சை கேட்கல, உணர்ந்து போடுங்க. உணவு இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நீர் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல எந்த உயிர்களும் இல்லை அப்படிங்கிறத 24 மணி நேரம் அவர் முழங்கிட்டு இருக்காரு. 1 மணி நேரமோ 2 மணி நேரம் தான் அவர் உறங்குறாரு. தயவு செய்து மக்கள் உணர்ந்து அந்த சின்னத்துக்கு வாக்களிங்க. இந்த உலகத்துல இந்த நாட்டுல ஒரு பெரிய மறுமலர்ச்சி வரும். நன்றி, வணக்கம். ராவணா வலையொலிக்கு என்னுடைய நன்றி. அப்படியே கொடுங்க. நான் வந்து அண்ணன் சீமானனோட குழுவில் நான் நடித்தேன்னா எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா பேருக்கு தான் நாடகமே தவிர, ஆனால் சொன்ன வார்த்தை எல்லாமே ஒவ்வொன்றும் உண்மையானது. அதனால பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, குடியை பற்றி நிறையா பேசணும் அந்த நாடகத்தில். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னொன்று, குடியை பற்றி பேசணும். அந்த குடினால நிறையா பேர் அந்த போதை மயக்கத்திலேயே இருக்காங்க. இன்னும் மனுஷனாவே யாருமே வாழ கிடையாது. பாதி பேர் குடியில தான் இருக்காங்க. அது ஒன்று சொன்னார். விவசாயத்தை பற்றி சொன்னார். அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சமமான கல்வி சொல்லியிருக்காரு. இதை பணக்காரன் ஏழை இல்லாதவன் அந்த மாதிரி இல்லாமல் சமமான கல்வியை சொல்லியிருக்காரு. சமமான மருத்துவத்தை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. அதனால விவசாய சின்னத்துக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க கேட்டுக்கிறேன். நானும் விவசாய சின்னத்துக்கு தான் ஓட்டு போட போகிறேன். நன்றி. இப்போ இந்த மேடைக்குள்ளே நீங்கள் ஒரு கதாபாத்திரமாக இருந்து மக்கள்கிட்ட பிரச்சனை நீங்கள் தான் குறைகளாக வந்து சொல்கிறீங்க. மக்களோட பிரச்சனைங்க கருப்புசாமி கிட்ட நீங்கள் தான் பேசுகிறீங்க. இந்த மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இது குடியில்லாத சமூகத்தை உருவாக்குறோன்னு சொன்னேன் எங்கள் அண்ணன் சீமானுக்கு தான் நான் ஓட்டு போட போகிறேன். ஏன்னாக்கா இந்த குடியால் எத்தனையோ குடும்பங்க பிள்ளைங்களை இழந்து, வாழ்க்கையை இழந்து, அதுக்கு நிம்மதி இழந்து நடுத்தரில் நிற்கிதுங்க. இந்த குடியை ஒழிக்கணும்னு யாருமே வர கிடையாது. எந்த கட்சிக்காரனும் முன் வரல. இவர் கண்டிப்பாக நான் ஜெயிச்சு வந்தால் குடியை ஒழிச்சிடுன்னு சொல்லிட்டாரு. நல்ல படிப்பு தரேன் இருக்காரு, சமமான மருத்துவம் தரேன் இருக்காரு. அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போய் வேலையெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம், நம்ம உள்ளூர்லேயே நம்ம தமிழ்நாட்டிலே வேலையை பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு.
இன்னொன்று இலவசம்னு யாருக்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இலவசத்தை எதுக்கு வாங்கணும்? நம்ம வீட்டுக்காருக்கு நிரந்தரமான வேலை, நம்ம பிள்ளைங்களுக்கு நிரந்தரமான வேலை இருந்தால் நமக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம வீட்டில் நம்மளே வாங்கி போட்டுக்க போகிறோம். நம்ம எதுக்கு இந்த இலவசத்தை கையேந்த போகிறோம்? இந்த குடிச்சிட்டு வேலை வெட்டி பார்க்காம சுற்றுறதுனால தானே எல்லா காசையும் இந்த குடிக்கே அழிச்சிடுறாங்க. அதனால தான் மிக்ஸி கிரைண்டர் கொடுக்குறாங்கன்னு உடனே எல்லாம் என்ன பண்ணோம், வேகமாக போய் வாங்கிட்டு வந்து சரி நமக்கு மிக்ஸி கொடுத்துருக்காங்க, கிரைண்டர் கொடுத்துருக்காங்க, இப்போ இதெல்லாம் கொடுத்தவங்க இன்னும் எல்லாம் நல்லதெல்லாம் செய்வாங்கன்னு நம்பி போய் நம்ம வீட்டுக்கார்ட்ட சொல்கிறது ஓட்டு போட்டுரு அப்படின்னு. அவங்க என்ன நம்ம மேலே பாசம் வச்சுருக்காங்க, என்ன பண்ணுவாங்க அவங்க, சரி நானும் ஓட்டு போடுறேன் நீ ஓட்டு போடு, அப்படி தான் எல்லாம் ஏமாந்து போகிறோம். அதனால இந்த இலவசத்துக்காக யாரும் ஏமாந்து போய் ஓட்டு போடாதீங்க. இந்த இலவசம் எதுவுமே கிடையாது. உங்களுக்காக நான் கஷ்டப்படுறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் நான் பண்ணுறேன். நீங்கள் எதுக்காகவும் யாருக்காகவும் கையேந்த வேண்டிய அவசியமே இல்லை. அதனால அவர் நமக்கு நல்லதான் நினைக்கிறாரு, நான் அவருக்கு தான் நான் ஓட்டு போட போகிறேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்கள் புள்ள குட்டிங்க நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் விவசாய சின்னத்துக்கே ஓட்டு போடுங்க. அவ்வளோதான். இன்னொன்று என்ன சொல்கிறேன்னாக்கா, இந்த இலவச பேருந்து, இலவச டிக்கெட் கொடுக்குறாங்கல்ல, அதுக்காண்டி இது லேடிஸுங்களுக்கு மட்டும் இலவசமாக டிக்கெட் கொடுக்குறாங்க, நம்ம போயிடுறோம். அந்த ஆம்பளைங்க நம்ம வீட்டுக்காரு ஒரு தேவைக்கு போகிறோம் அப்படின்னாக்கா, நீ மட்டும் உள்ளவா, அவர் வர வேணாம் அப்புறமேட்டு வரட்டும் அப்படின்னா ஒத்துக்குவோம்மா? இல்லை. ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறோன்னாக்கா எனக்கு மட்டும் டிக்கெட் இல்லை, என் புருஷனுக்கு டிக்கெட்டுன்னும் போது எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களும் ஆணும் பெண்ணும் சமன்றாங்களா, அப்போ அவங்களும் சமம் தானே, அவங்களுக்கு மட்டும் ஏன் அது மாதிரி எதுவுமே இல்லை? அதனால இந்த இலவசம்லாம் எதுவுமே வேணாம். அவர் உழைக்கிறாரு, நம்ம சாப்பிட்றோம். எனக்கு ஒரு வேலை இருந்தால் நானும் சம்பாரிச்சிக்குவேன். எல்லாத்துக்கும் லேடிஸு ஆணு பெண்ணு பிள்ளைங்க எல்லாத்துக்குமே எல்லா வேலையுமே நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது, இங்கேயே வேலை பாருங்கன்றாங்க. அதனால் இந்த இலவசத்துக்கு யாரும் கையேந்தாதீங்க, இந்த இலவசம் நம்பி யாரும் போகாதீங்க. அவ்வளோதான். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் சீமான் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவேன். என் உயிர் போகிறதுக்குள்ளே சீமான் அண்ணன் ஜெயிச்சிருவார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவ்வளோதான். இந்த மேடையில் வந்து ஒரு கல்லூரி மாணவியாக உங்களுடைய பிரச்சனைகளை வந்து சொல்கிறீங்க. ஒரு கல்லூரி மாணவியாக இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இதை நான் நடிக்கும்போது எங்கள் வீட்டில் அவ்வளோ பேசினாங்க, இதையா நீ நடிக்கிற, தப்பாக எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, இந்த இடத்துல அந்த பொண்ணு நிற்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பா, அதை வந்து என் மூலிமா அந்த ஊருக்கு சீமானனை வந்து வெளிப்படுத்துகிறாரு, அது எனக்கு சந்தோஷம், இது என் விருப்பப்பட்டு தான் நான் இது செய்கிறேன்னு சொன்னேன். அதுவும் இல்லாமல் எனக்கு உண்மையாலே இது வந்து சீமானண்ணா குடி நிப்பாட்டுறது யாருக்கு வந்து உதவுதோ இல்லையோ, உண்மையால் அது எங்களுக்கோ எங்கள் குடும்பத்துக்கு உதவும். இந்த குடியால் தான் நாங்கள் வந்து உண்மையால் 7 வருஷம் ஆகுது எங்கள் அப்பா அம்மா பிரிஞ்சு, இந்த குடியால் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, இந்த குடியால் 7 வருஷம் பிரிஞ்சு நின்று நாங்கள் 3 பேர், இது எங்கள் பர்சனல் லைஃப்பில் இது நடந்ததால தான் சீமான் அண்ணனை வந்து நான் ஃபஸ்ட்டு ஓட்டு பெஸ்ட்டு ஓட்டாக எடுக்கணும்னு ஏன்னா சீமானுக்கு நான் ஓட்டு போடணுன்னு இருக்குது விவசாய சின்னத்தில். நீங்களும் வந்து உங்கள் எதிர்காலத்தையும் சிந்திச்சு எல்லாம் பண்ணி நீங்கள் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நன்றி. இந்த குடியால் தான் என் வீட்டுக்காரர் குடிச்சு இந்த லாக்டவுனில் அவர் அப்படி தான் கைகால் விழுந்து போச்சு. இப்போ 3 பிள்ளைய வச்சுட்டு நான் கஷ்டப்படுறேன். நான் இந்த குடியால் தான் இப்போ என் வாழ்க்கையை இழந்து நான் இப்போ நடுத்தரில் நிற்கிறேன். இப்போது இவங்களோட இதில் இந்த குழுவில் நான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிட்டேன். இனிமேல் நான் நல்லா தான் இருப்பேன். குடிக்கிற மனைவியாக தான் நடிக்கிறீங்களே? குடிகாரன் ஒய்ஃபாக தான் நான் பண்ணுறேன். ஏன்னா உண்மையிலே குடிகாரன் ஒய்ஃபு தான் நான். குடிச்சு ஒன்றும் இல்லாமல் போனதுனால தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நான் இப்போ இவங்களோட சேர்ந்ததுலேருந்து இந்த சீமான் அண்ணன் கலைக்குழுவில் சேர்ந்ததுலேருந்து நான் நல்லா இருக்கேன். நான் என் பிள்ளைங்களையும் நல்லபடியாக கொண்டாடுவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. பொண்ணுங்களுக்கு தப்பு நடக்குதுன்னு மட்டும் வெளியே சொல்கிறாங்களா, அந்த தப்பு எப்படி நடக்குது? இந்த குடியாலையும் இந்த போதைகள் பொருளாலையும் தானே ஒரு பையன் வந்து அதை போட்டு அதுக்கப்புறம் தானே தப்பான உணர்வே அவனுக்கு வருது. அது மட்டுமா? ஒன்றுமே இல்லை. ஒரு பொண்ணு வந்து ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு போயிருக்கா, போதை இந்த நடந்த எல்லா பாலியலுமே போதை இல்லாமல் நடந்திருக்கா, எல்லாம் போதையில் நடந்தது தான். அதை நிப்பாட்டுன்னு யாருமே வரவே இல்லை. என் அண்ணன் சீமான் வந்திருக்காரு, என் குடும்பத்துக்கும் சரி இந்த உலகத்துக்கும் சரி அவர் நல்லது மட்டுமே நடத்துவாருன்ற ஒரு நம்பிக்கையில் என் ஓட்டு சீமானுக்கு நான் போட போகிறேன். எல்லாருக்குமே வணக்கம். என்னோடய பெயர் விஜய் பாரத். நான் ஒரு திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்கேன். இந்த கலைக்குழுவை நான் பயணிக்க ஆரம்பித்து ஒரு 21 நாள் ஆச்சு. இந்த 21 நாளும் எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய மனமாற்றம் வந்திருக்கு. இன்னொரு உண்மையை சொல்லணும்னா, அண்ணன் எல்லாருமே சொன்னாங்க நாங்கள் நாம் தமிழர் கழகத்தோடு சேர்ந்து பயணிக்கிறோன்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு ஐகோ அண்ணன் கூட வந்துட்டு எனக்கு 15 வருஷத்துக்கு மேலே பழக்கம் இருக்குது. ஆனால் நான் இன்னும் நாம் தமிழர் கட்சியில் இல்லை. ஆனால் புதுவையில் நான் வந்துட்டு அண்ணன் சீமான் அண்ணனோட பேச்சு கேட்குறேன். முதல் முறையாக நேரடியாக நான் கேட்குறேன், நமக்காக ஒருத்தர் கத்துறாரு, அப்படி அவர் ஏன் கத்துறாரு, எதுக்கு கத்தணும், அந்த ஒரு உணர்வு எனக்கு கடத்தினார்.
அதாவது நான் உனக்காக கத்துறேன்டா, இப்போ நண்பர் சொன்ன மாதிரி நான் உனக்காக கத்திட்டு இருக்கிறேன், கத்தி கத்தி செத்து போயிட்டேன்னா நான் அது இல்லாமல் நீ போயிடுவ. அதோடைய அந்த உள் உணர்வு, அந்த வலி எனக்கு வந்துட்டு கடத்தப்பட்டது. அது ஒன்று. அவர்கிட்ட எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, அதாவது இந்த தற்சார்பு பொருளாதாரம், மேக் இன் இந்தியான்னு ஒரு வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை உண்மையில நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். மேட் இன் இந்தியானா நம்ம இங்கே தயாரிக்கிறோம், மேக் இன் இந்தியானா வெளிநாட்டு பொருள் இங்கே தயாரித்து அவனுக்கு கொடுக்குறோம், அந்த பிராண்டோட லேபிள் அவன் போட்டுக்கலாம். அப்போ நம்மளோட தண்ணீர் வளம் சுரண்டப்படுது, உழைப்பு சுரண்டப்படுது, நிலம் சுரண்டப்படுது. இதெல்லாம் அவர் சொல்லும்போது உண்மைதானே, இத்தனை வருஷம் நம்ம இத்தனை வயசு ஆகிருக்கு, இத்தனை வருஷம் கடந்திருக்கு, இந்த விஷயத்த நமக்கு உணர்த்துறது யாரு? சீமானன். அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்டு நெகிழ்ச்சியாக பேசுனது எல்லாமே உள்ளுணர்வு தான். நான் வெளியிலேருந்து வந்து அந்த 21 நாள் பயணம் என் மனசை மாற்றிருக்கு. நான் சும்மா ஒரு சேஞ்ச் ஒர்க்காக வந்தேன். சினிமா திரைத்துறையில் நான் பயணிச்சிட்ருக்கேன். சரி, ஒரு சின்ன மாற்றமாக இருக்கட்டும், அண்ணன் கூட போகலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன். எல்லாரும் என்கிட்ட, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கால் பண்ணேன், என்னடா நாம் தமிழரை சேர்ந்துட்டியா அப்படின்னு கேட்பேன். இல்லை, ஒரு மேடை நிகழ்ச்சிக்காக அண்ணன் கூட போயிட்டுருக்கேன் தான் சொன்னேன். உண்மையிலேயே என் மனசில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. அது சீமான் அண்ணன் வந்தால் நல்லா தானே இருக்கும், அப்படி தான் இருக்கும் போல இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஆமாம், இல்லை அப்படி தான் இருக்கும் போல இருக்குல்ல. பல ஒரு ஆட்சி மாற்றத்தை பார்த்துட்டோம், திமுகவும் பார்த்துருக்கோம், அதிமுகவும் பார்த்துருக்கோம். மாற்றம் வரணும்டா தம்பி அப்படின்னா, மாற்றம் வந்ததுக்கப்புறம் ஒருத்தரோட சேர்றது வேற, அந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கு முன்னெடுக்கிறது வேற. ஸோ அந்த முன்னெடுப்பாக காரைக்குடி மக்கள் அவங்களோட சேர்ந்து சீமான் அண்ணன் வெற்றி பெற செய்தாங்க அப்படின்னா, இந்த ஒரு தொகுதி அவர் மாதிரி தொகுதியாக சத்தியமாக மாற்றுவார். இதை நான் ஐகோ அண்ணங்கிட்ட புது வயலிலே சொல்லிட்டேன். அப்போது இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக அவர் வெற்றி பெற செய்து சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா, அவர் இங்கேயே முதலமைச்சராக தான் செயல்படுவார். 233 தொகுதிக்கும் அவர் ஒரு மாதிரியாக நிற்பார். எல்லாரையும் கேள்வி சட்டசபையில் அவர் கேட்பார். இவருக்கு பயந்து அவங்க எல்லாருமே வந்துட்டு தன்னுடைய வேலைகளை கண்டிப்பாக செய்வாங்க. இவர் ஒருத்தர் ஜெயிச்சாருன்னா போதுங்க. அப்போ அந்த ஒரு விஷயம் நடந்தால் எல்லாருக்குமே, நம்ம என்ன சொல்கிறது, நம்ம நாம் தமிழர் கட்சிக்காகவே இல்லை, எல்லா தமிழ் மக்களுக்காக அவர் பேசுகிறார். இதுதான் உண்மை. நாம் தமிழர் கட்சின்னு மட்டுமே பேசாதீங்க, தமிழ் மக்களுக்காக மட்டும்தான் அவர் குரல் கொடுக்குறாரு. அந்த குரல், அந்த சத்தம் உங்கள் இதயத்தை தொலைச்சிச்சின்னா, உங்கள் மனசை தொட்டுச்சுன்னா அவருக்கு நீங்கள் வாக்களிங்க. அப்போ வந்துட்டு அவரை வெற்றி பெற செய்து இந்த காரைக்குடியிலேருந்து சட்டமன்ற உறுப்பினராக அனுப்புங்க. கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதை நான் என் மனசார நான் சொல்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம். என் பேர் கவிஞர் ஆலா. நான் இயற்கை வேளாண்மை, இயற்கை மருத்துவம், இயற்கை உணவு தொடர்பான பணியை தொடர்ந்து செய்துட்ருக்கேன். நமக்கான அரசியலை பேசலைன்னா வெறுப்பான அரசியலுக்கு நம்ம ஆளாக்கப்படுவோம்னு அண்ணா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்தபோல் நான் சின்ன வயசுலேருந்து இந்த அரசியல் எனக்கு பிடிக்காது, ஆனால் கலை இலக்கியம் பிடிக்கும். இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும், நல்லது சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் பிஏ, பிஎட், எம்ஏ, எம்பில் இது போன்ற பெரும் படிப்புகளை படித்தாலும் கூட இயற்கை வேளாண்மைக்காக நம்மாழ்வார் கையில் போயிட்டேன். அண்ணா சீமான் அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க, பெரும் கனவை சுமந்து இருக்கிறேன் அப்படின்னு. அந்த பெரும் கனவை நடைமுறைப்படுத்த இந்த மண்ணையும் மக்களையும் வளமான நிலமும் வளமும் சார்ந்த ஒரு தமிழ் பேரரசை அதாவது உருவாக்க வேண்டும் என்ற பெரும் கனவை அவங்க சுமந்துட்டு இருக்காங்க பல்லாண்டு காலமாக. இந்த நாடகத்தின் மூலமாக எனக்கு ஒரு பெட்டி கொடுத்தாங்க. அது அந்த கனவை சுமக்கிற பெட்டியாக தான் நான் சுமந்துட்டுருக்கேன். இந்த மக்களுக்கு நானும் எங்கள் ஊரில் நான் இதை செய்யாதீங்க, இதை சாப்பிடாதீங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் நம்மளை கோமாளியாக தான் பார்ப்பாங்க. அது மாதிரி தான் அண்ணனையும் கோமாளி நினைக்கிறாங்க. ஆனால் கோமாளி இல்லை, உண்மையை சொல்கிற எல்லோரும் இந்த மக்களை கோமாளியாக தான் நினைக்கிறாங்க. ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் அப்படி நினச்சாலும் கூட. எங்கள் பாட்டி மருத்துவச்சு குழந்தைக்கு மருந்து போட்டால் அது மூஞ்சில் தான் துப்பிடுவாங்க. அது மாதிரி தான் அவங்க ஆனால் இவங்க சொன்ன மாதிரி நாம் தமிழருக்கு மட்டுமல்ல, உலக தமிழ் மக்களுக்கு எல்லாமே இவர் அந்த நல்ல ஒரு பேரரசை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் பாடுபட்டுருக்காங்க. ஆகவே நீங்களும் இது ஒரு கோமாளித்தனமாக எடுத்துக்காமல் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம ஏமாற்றிய அரசை அப்புறப்படுத்தி இந்த தமிழகத்தை ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்குவதற்காக பாடுபட்டு அண்ணனுக்காக நீங்கள் வாக்களிங்க. அது எதிர்காலம் சிறக்கும். அதே மாதிரி நண்பர்கள் என்ன சொன்னாங்க, நீங்கள் இறங்கிட்டீங்களா அண்ணன் வெற்றி பெறுவாருன்னு. அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு வியப்பாக சொன்னால் கூட இந்த முறை கடந்த அந்த சதவீத ஓட்டை தாண்டி ஒரு எதிர்க்கட்சி அமைக்கக்கூடிய கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தமிழகம் முழுவதும் சுற்றி வந்திருக்கிறோம். இந்த கருப்பு குரல் அண்ணன் 5 கோயிலான் மூலமாக நாடக மூலமாக நாங்கள் மக்களை நேரடியாக சந்திச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 65 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடியில் வென்று ஒரு எதிர்க்கட்சி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் உணர்றேன்.
ஆகவே நீங்களும் அதுக்கான பணியை ஓட்ட இந்த விவசாய சின்னத்தில் போட்டிங்கன்னா எதிர்காலம் இந்த தலைமுறை சிறப்பாக அமையணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் மணிமாறன், இப்போ நீங்கள் வந்து இதில் ஒரு முக்கிய ஒரு இந்த கருப்பசாமி குழுவில் முக்கியமான ஒருவராக இருக்கீங்க. திரைப்பட துறையில் ஓரளவுக்கு சாதிச்சு மேலே வந்திருக்கீங்க. ஒரு பொதுஜனமாக மேடையில் இருந்து நீங்கள் மக்களை பார்த்துருப்பீங்க. அந்த பொதுஜனத்தில் ஒருவராக நீங்கள் இந்த மக்களுக்கு ஒரு காட்சி ரூபமாக இருக்கிறீங்க. கருப்பசாமி கையில் வச்சுட்டு நிற்கிறீங்க. என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? அதாவது இந்த பிரச்சார வடிவில் நம்ம இந்த கருப்பசாமி இந்த அருவாளை நான் கையில் தூக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் எங்கள் அண்ணன் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. இதை நான் அருவாளாக பார்க்கல, என் பக்கத்தில் எங்கள் அண்ணன் கூட இருக்கார், சீமான் அண்ணன் அப்படின்ற மாதிரி தான் அந்த அருவாளை தூக்கிட்டு. ஒவ்வொரு நேரம் இந்த அருவாளை கீழே இருக்கும்போது தூக்க முடியாது. அந்த மேடையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வெயிட் குறைஞ்சிரும். அப்படி ஒத்த கையில் இப்படி நிற்கும். ஆனால் கீழே இருந்து 2 கையில் தூக்கினாலும் தூக்க முடியாது. அது என்னன்னா அப்படி ஒரு சூழல். என்னை இங்கே வரவழைச்சது என்னன்னா இயற்கை. இயற்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா மரங்கள், செடிகள், கொடி, மற்ற உயிர்கள்ட்ட எனக்கு ரொம்ப பாசமாக பழகுவேன். என்ன காரணம்னா, நம்ம ஒரு தடவை சதுரகிரி இந்த மாதிரி மலைகளில் ஏறும்போது அங்கே தண்ணி இல்லாமல் அந்த குரங்குகள்லாம் அழுகிற சத்தத்தை கேட்டிருக்கேன். நான் கையை ஏந்தும் தண்ணிக்கு, தண்ணி கொடுப்பான்னு அந்த குரல் என் காதில் கேட்டிருக்கும். அதை பார்த்துட்டு நான் அழுதுருக்கேன் ரொம்ப நாள். ஐயோ, என்னடா குரங்கு அழுது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. தண்ணி கேட்டு அழுகும்போது நான் என்ன செய்வேன்னா, துண்டை நனைச்சி அப்படி புழிஞ்சு அதுக்கு ஊட்டிக்கிட்டு வருவேன். அதை பார்க்கும்போது என் பிள்ளையே தண்ணி கேட்டு அழுகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த தண்ணி எங்கே அப்படின்னும் போது அந்த மாதிரி தண்ணிகளை பல வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து ஆடம்பர பொருள்களுக்காக வேஸ்ட்டாக கொட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது கடுப்பு வரும். என்னடா இது யாரா இது இப்படி இருக்காங்க அப்படின்போது, சின்ன பிள்ளைல எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நாங்களாம் சின்ன பிள்ளையில விளையாடும்போது ஆற்றுல இவ்வளோ மணல் இருக்கும், அதில் விளையாடுவோன்னு. இன்றைக்கி மணல் இல்லை, சாக்கடை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் எங்கே அப்படின்னு தேடும்போது ஒரு கடுப்பு வரும். இந்த இயற்கையில் அழிச்சது யாரா, ஏன்டா அப்படி அழிக்கிறாங்க அப்படின்னும்போது, எனக்கு ஒரு தாயா கூட இருந்து ஒருத்தன் டேய் நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்கும். அண்ணன் சீமானனுடைய ஒவ்வொரு பேச்சும் நான் இருக்கேன்டா, உனக்கு நான் தட்டி கேட்குறேன்டா அப்படின்ற மாதிரி. அவருடைய அந்த அந்த படங்கள்லாம் போட்டு காட்டுவார். உனக்கு என்னடா இல்லைங்க, ஏடா எருக்கலையை உடவாடா வளர்க்க முடியாமல் தற்குறியா திரிகிறோம் நம்ம, அப்படி நாடாடா இது அப்படின்னாரு. அப்போல்லாம் எனக்கு அப்படியே மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது வரைக்கும் உண்மையான ஒரு தலைவரை நாம் சும்மா காசுக்கும் ஓட்டுக்கும் வருவாங்க, அவங்கள தான் பார்த்துருக்குமே தவிர, இப்படி ஒரு உண்மையான மனுஷனை நம்ம இன்னைக்கு தான் பார்க்குறோம். நீங்களும் அவரை பாருங்க, உண்மையாக பாருங்களேன். அவர் தான் உண்மையான மனுஷங்க. ஏன் ஒருத்தன் அழுகும்போது, ஒருத்தன் உணர்ச்சி முட்டு ஒருத்தன் அழுகிறானா, அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவன் தான் அவன் மனுஷன் இல்லை, அவன் கடவுள். அந்த கடவுளுக்காக இன்னைக்கு இந்த மேடையில் இந்த அருவாளை பிடிச்சி ஆடி வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. கண்டிப்பாக இது மாறிடும் அப்படின்ற ஒரு சூழலும் என் மனசில் இருக்குது. மக்களுக்கு என்னென்னா, இன்னைக்கு நல்லா இலவசம்னு கொடுக்குறாங்க. அவங்க சொன்ன மாதிரி பெண்கள் எங்கே வேணாலும் போகலாம், இந்தாங்க இலவசம்னு. ஆனால் எங்கேயுமே போக முடியலையே, சந்துக்குள்ளே போனாலும் அடிச்சரிஞ்சிட்டு போயிடுறாங்களே. நீ எங்கே போனாலும் போகலாம், இந்தா இலவசம்னு கொடுக்குறாங்க, ஆனால் தைரியமாக போக முடியல. எங்கேயும் கொடுத்து என்ன பிரயோஜனம்? கரண்டே இல்லாத வீட்டில் காத்தாடி கொடுத்து என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி தான் எல்லாமே வந்து கண் துடைப்புக்காக செயல்படுறாங்களே தவிர, அடிப்படை இயற்கை தான். நீ அடுத்த தலைமுறையை வாழ வைக்க போகிறது இயற்கை தான். அப்படிப்பட்ட இயற்கையை பற்றி பேசுகிற ஒரு மனுஷன், ஒரு இறைவன் அண்ணன் சீமான் தான். கண்டிப்பாக அவருக்கு வாக்களிங்க, இல்லைன்னா நாடு நாசமாக போகும். நன்றி. எரித்திரியன், நீங்கள் வந்து பேரே வித்தியாசமாக இருக்கீங்க. நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க ஒரு கலைஞனாக? கருப்பசாமி இந்த நாடக குழுவில் இருந்துட்டு மேடைகளில் பேசிக்கிட்டு இருந்த, இது வரைக்கும் மேடைகளில் பேசிகிட்டு இருந்த நீ இப்போ இந்த ஊடகத்தின் மூலம் மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? மக்களுக்கு வந்து இப்போது குடியை பற்றி ஒரு நாடகமும், பாலியல் தொந்தரவை பற்றியான ஒரு நாடகமும், 2 நாடகம் போடுறோம். 2 நாடகமே விழிப்புணர்வு நாடகம் தான். அண்ணன் வந்து பல மேடைகளில் வந்து பல இடங்களில் வந்து இது 2 பற்றியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பேசுகிறாங்க, எல்லா பேச்சாளர்களும் பேசுகிறாங்க. சில பேச்சாளர் பேசும்போது எல்லாருமே கடந்து போயிடுவாங்க. அண்ணன் பேசும்போது மட்டும்தான் உற்று கவனிக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவும். ஆனால் அதை வந்து நாடகமாக போடும்போது நிறைய பேர் பார்த்து
உணர்வுபூர்வமாக அது உணர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஐகோவோட சேர்ந்து பேசும்போது அவங்க சொன்னாங்க. சரி நம்ம சேர்ந்து பயணிப்போம்னே அப்படின்னு சொல்லிட்டு நாடகங்கள் நிறைய வந்து நாங்கள் திட்டமிட்டோம். ஒரு 4-5 நாடகங்கள் திட்டமிட்டோம். எல்லாமும் நம்மளால் எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியல. இந்த 2 நாடகங்கள் வந்து பல இடங்களில் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். நல்ல வரவேற்பு இருக்குது. அண்ணன் பேசக்கூடியதை செயல் வடிவமாக இல்லை காட்சி வடிவமாக நம்ம வந்து காட்டும் பொழுது மக்களுக்கு வந்து நேரடியாக போய் சேருது. அதன் மூலிமா வந்து அவங்க பார்த்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். அதை சில இடங்களில் நாங்கள் வந்து மேடைகள்ல இருந்தே பார்க்குறோம். சிலர் வந்து கண் கலங்குறதெல்லாம் வந்து அந்த பாப்பா பேசும்போது வந்து கண் கலங்குறதையும் இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிள்ளைகளை இழந்து கணவர்களை இழந்து நிறைய பேர் வந்து இங்கே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அழுத குரலில் சொல்லும்போது வந்து அவங்கள அதை வந்து வியந்து பார்ப்பாங்க. அப்போது நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பாதிப்பை நம்ம மேடைகள்ல இருந்து சொல்லுறோம். அதை அவங்க உணர்ந்து என்ன ஆவாங்கன்னா மாற்றத்தை நோக்கி பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருடனையே எவ்வளோ நாள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? நல்ல ஒருத்தர் வரும்போது கொஞ்சமாவது பார்ப்பாங்க இல்லைங்களா? இது வரைக்கும் எத்தனையோ பேர் நம்ம பார்த்துட்டோம். திராவிட கட்சிகளையும் பார்த்துட்டோம், அதிமுக திமுக எல்லாருமே பார்த்துட்டோம். யாருமே வந்து சரியில்லை. அந்த சரியில்லைன்ற ஒரு யோசனை அவங்க யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் நாம மட்டும்தான் இருப்போம், வேறு யாருமே இருக்க முடியாது. அதை மக்கள் சிந்திக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து விவசாய சின்னத்துக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு நான் வந்து ஆணித்தரமாக நம்புகிறேன். ரொம்ப நன்றி. நீங்கள் உட்காந்தே பேசுங்க. இப்போ நான் வந்து 50 வருஷமாக தமிழ் கலைஞராக தான் இருக்கேன். ஆனால் நான் வந்து எத்தனையோ எலெக்ஷன் பார்த்துருக்கேன், எத்தனையோ மீட்டிங் போயிருக்கேன், எத்தனை நாடகத்துக்கு போயிருக்கேன். ஆனால் இந்த அவங்க அம்மா சொன்ன மாதிரி அவர் கருப்பசாமி என்ன சொன்னாங்கன்னா, இப்போ அந்த காலத்தில் வந்து நாட்டம்னு இருந்தாங்க. நாட்டம்னா வந்து கட்ட பஞ்சாயத்து. அவங்ககிட்ட போய் குறைய சொல்லுவாங்க. குறைய சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பக்கம் ஒரு பேச்சு பேசுவாங்க, அந்த பக்கம் ஒரு பேச்சு பேசுவாங்க. போலீஸ்காரன்கிட்ட போனால் என்ன பண்ணுவான், போலீஸ்காரன் சரி வாமா ஒரு 50,000 காசு கொடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்பா. இவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. சரி இப்போ நம்ம கேஷ் கொடுத்துருக்கோம், நம்ம ஃபுல்லாக தைரியமாக போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தைரியமாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் ஒரு வாரம் கண்டுக்க மாட்டான். அது மாதிரி கேட்டால் நான் பார்த்துக்கிறேன் போமா அப்படிம்பாங்க. அதுதான் யாரையும் நம்பக்கூடாது, மனுஷனை நம்பக்கூடாது. இப்போ அவங்க என்ன நம்பி போகிற கருப்பசாமி காலில் போய் விழுவுறாங்க. எனக்கு நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கருப்பசாமி விழுவுறாங்க. கருப்பசாமி இல்லை போய் எல்லாம் பார்த்து நான் பார்த்துக்கிறேன் போங்க போய் வெத்தலை பார்க்குறாரு. வெத்தலையும் அது சரியாகலை. அதனால் வந்து கருப்பசாமி சொல்லி வாக்கை வந்து யார் கேட்குறேன்னா படிக்கிற பொண்ணு கேட்குது. சரிங்களா? கருப்பு பொண்ணு கேட்குது. நான் இனிமேல் நான் இருக்கேன், கருப்பு கூட வரேன், நீ போன்னு சொல்லி அந்த தெய்வத்தை மனசில் வச்சுட்டு தைரியம் வெளியே வராங்க. சரிங்களா? தைரியம் வெளியே வரும்போது இன்னுமே எல்லாருமே பொண்ணு வெளியே வர சுதந்திரம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து இந்த நாடகம் எதுக்கு நடத்துகிறாங்கன்னா, நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. சீமானம் வந்தால் எல்லாத்துக்கும் தைரியமாக வெளியில் போகலாம். ஆம்பளைங்களே வெளியே போக முடியல. அதாவது ஒரு 10,000 பணம் கொண்டு போனால் பின்னாடி ஒருத்தர் நோட் பண்ணுவான். சரிங்களா? தேங்காய் பணம் எடுத்து 1 லட்சம் பணம் எடுத்து வரான், நல்ல மாதிரி பண்ணி வைக்கிறான். அங்கிட்டு போய் பார்க்கும்போது பணம் இருக்காது. அந்த மாதிரி அரசியல் நடந்துகிட்டு இருக்குது இந்த உலகத்தில். சீமானம் வந்து நல்லா செய்வார், நம்பிக்கை இருக்கு எனக்கு. கலைஞர்கள் உதவி செய்வார். உலக தமிழ் மக்களுக்கு இது ஒரு கலைக்குழுவோட ஒரு உரையாடல்ன்ற மாதிரி தான் எடுத்தது. ஆனால் இந்த உரையாடலுக்குள்ளார ஒரு நெகிழ்ச்சி இருந்ததை நம்ம எல்லாரும் பார்க்க முடியாது. அடித்தள மக்களுடைய நடுத்தர வர்க்கம்னு சொல்லக்கூடிய உழைக்கும் மக்கள், நடுத்தர வர்க்க மக்கள் எல்லாருக்குமான ஒரு பொது பிரச்சனை என்பது இந்த மண்ணில் இருக்குது. மாற்றப்படாத அந்த விடயம் போதை கலாச்சாரம், நிரந்தர வேலை, எல்லாருக்குமான கல்வி, பொது கல்வி, உயர்ந்த கல்வி, இப்படின்னு எல்லா பிரச்சனையும் இதுக்குள்ளாக பேசப்பட்டிருக்கு இந்த நாடகத்தின் மூலமாக. மிக எளிதாக மக்கள்கிட்ட போய் கடக்கக்கூடிய ஒரு நாடகமாக இது இருந்ததுனால இன்றைக்கி இவர்களோடு பேசும்போது ஒரு நெகிழ்ச்சி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லோருமே வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதை கேட்கும்போது இதில் கலந்துக்கிட்டவங்களும் எங்களை போன்றவங்களுமே கண் கலங்கி இருந்தோம். இது மக்கள்கிட்ட போய் சேரணும். இது ஒரு நாடகம் அல்ல, யதார்த்த உண்மை இதுதான். வாக்கு நீங்கள் செலுத்தும் போது அந்த யதார்த்த உண்மையை உணர்ந்து வாக்கு செலுத்துவீர்கள். சரியான நபரை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். இந்த மண்ணுக்கான ஒரு அரசியல் வேண்டும் நமக்கு. அதுக்கு இந்த நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும். அப்படின்றதுக்கு தான் அந்த நாடகம் மக்கள்கிட்ட பேசுபொருளாக வந்திருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் அதை பாருங்கள், பார்த்துட்டு முடிவுங்க. நன்றி, வணக்கம்.